ஹாய் ஹலோ, நீங்களாம் பார்த்துருக்குறது மலேசியா குமார் பாட்காஸ்ட் வித் மீ குமார். எல்லாம் போல இருந்தாலும் சூப்பராக செம்மையாக சாப்பிட அவங்களுக்கு வேண்டிக்கிறேன். வாங்க இந்த வார எபிசோடுக்குள்ளே போவோம். Malaysia Kumar Podcast. நீங்கள் ஒரு லிம்கா கிங் அலும்னாயாக இருந்தீங்கன்னா இன்றைக்கி வர கெஸ்ட்டை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, பேசியிருப்பீங்க, இல்லை அட்லீஸ்ட் மினிமம் கேலியாவது பட்டிருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு லிம்கா கிங்கே தெரிஞ்ச கெஸ்ட் தான் நீங்கள் நம்ம ஸ்டுடியோ கூட்டு வந்திருக்கோம். அப்படிப்பட்ட கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா விக்கி கசாடோர். சொல்கிறாங்க அது வந்து சோஷியல் மீடியா பேர்லாம் விக்கி கசாடோர். ஆமாம். ஸோ விக்கினே சொல்லிட்டா விக்கி போதும் அப்படின்னு. ஆமாம், விக்கி தான் நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காரு. பின் குறிப்பு நான் சொன்னனால லிம்கா கிங் மட்டும்தான் ஒரு ஃபேமஸ்னு நினச்சிக்காதீங்க. லிம்கா கிங்கை தவிர நம்ம லோக்கல் சினி இண்டஸ்ட்ரியிலும் விக்கி பேரை சொன்னால் தெரியாத ஆளும் இல்லை. சேம் கோஸ் டு அவர் சோஷியல் மீடியா as well. அங்கே எல்லா இடத்துலையும் அவர் அவ்வளோ ஃபேமஸ். ஏன்னா அவ்வளோ உழைப்புகளை போட்டிருக்காரு. பல வருஷங்களான பின் வேலைகளை அவங்க செஞ்சுருக்காங்க. அதோட பின் விளைவுகளாக தான் இன்றைக்கி வந்த இந்த சக்ஸஸ், இந்த ஃபேம்லாம் அதை நான் சொல்கிறது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷத்துக்கு முன்னுக்கா 7-8 வருஷத்துக்கு முன்னுக்கு இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சு. அண்ட் முதல்ல நான் வணக்கம் சொல்லிட்டு, ஆமாம் ஸ்டூடியோக்கு நம்ம ஸ்டூடியோக்கு வந்திருக்கீங்க. நான் அதை கேட்க மறந்தேன் பாருங்க. அப்படின்னு நம்ம ஷோலாம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். இப்போ ரீசெண்டாக நீங்கள் வந்து டென்னிஸ் குபேன் வந்திருந்தாங்களே, ஸோ அது வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஓகே பார்த்தீங்களா, நைஸ் நல்லது. அண்ட் ஸோ பார்த்தீங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னுக்கு உங்களோட ஜேர்னி ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் ஒரு க்ரூவாக ஆரம்பிச்சிங்க. அதாவது கேமராக்கு பின்னால் இருக்கிற க்ரூவில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் டான்ஸர் ஆகி, மாடல் ஆகி, அதுக்கப்புறம் மியூசிக் வீடியோ செஞ்சு, சீரீஸ்குள்ளே பூந்து, அதுக்கப்புறம் இப்போ டெலி மூவி செஞ்சு ரிலீஸ் ஆகி இப்போ அடுத்து என்னென்ன வரப்போகுதுன்னு தெரியல. இன்னும் பரிசாக நிறைய பிளான்லாம் வச்சுருப்பாங்க. பட் இவ்வளோ பெரிய ஜேர்னி வந்திருக்கு. இது எல்லாத்துக்கும் அந்த வெதைன்றது மாதிரி, இந்த வெதை நான் போட்டேன்னு அந்த மாதிரி எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு? வெதை நான் போட்டதுன்னு சொல்லிட்டு எங்கேருந்து உங்களுக்கு அந்த லைக் இதில் தான் நான் இறங்க போகிறேன் இந்த சினிமா இண்டஸ்ட்ரி நான் முடிவு பண்ணதா? ஓகே, நான் முடிவு பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா என்னோட அம்பிஷன் வந்து ஆக்சுவலி போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு. சின்ன வயசுல 7 வயசு விவரம் தெரிஞ்சதுலேருந்து போலீஸ் ஆகணும்னு தான் இருந்தேன். ஏன்னா நிறைய நம்ம இந்தியன் கம்யூனிட்டிக்கு நிறைய விஷயம் செய்யணும். நிறைய கம்பவுண்ட்லேருந்து வந்த பையன் ஃபெல்டாலாம். ஸோ நிறைய விஷயம் பார்த்துருப்போம். இந்தியன் ஃபேமிலி எப்படி கஷ்டப்படுறாங்க, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தான் போலீஸ் ஆகணும்னு இருந்தேன். உங்கள் ஹைட்டுக்கு கரெக்டாக இருந்திருக்கோம் அதுதான். ஸோ ஆனால் படித்து முடிச்சோன்னே ஃபேமிலி சிச்சுவேஷனில் சிங்கப்பூர் வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு முடிவெடுத்து சிங்கப்பூருக்கு வேலை கிடைச்சதுக்கப்புறம் எனக்கு லிம்கா விங் யூனிவர்சிட்டியில் ஸ்காலர்ஷிப் கிடச்சிச்சு. அப்போ தான் வந்து லிம்கா இங்கே வந்து சரி படித்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படின்னு அப்பா ஆசைப்பட்டார். சரி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படியா அப்படின்னு. சரி அவருக்காக படிச்சுட்டு போலீஸ் ஆயிடலாம் அப்படின்னு இருந்தேன். பட் அந்த ப்ராசஸில் என்ன நடந்துச்சுன்னா, லிம்கா விங் யூனிவர்சிட்டியில் வந்து நிறையா ஃபிலிம் மேக்கர்ஸ் இருந்தாங்க. அப்போ வந்து ஆக்டிவாக மியூசிக் வீடியோஸு, ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க எல்லாருமே. ஸோ அதில் நீங்கள் இப்போ ப்ரொமினெண்ட்டாக இண்டஸ்ட்ரியில் இருக்கிற சில பேரே சொல்லலாம். நான் குபேன் மகாதேவன், ஷாலினி பாலசுந்தரம், சதீஷ் நடராஜன், அதுக்கப்புறம் வேற யாரு இன்னும் நிறைய பேர், அகிலாக்கா, லோகவர்மன். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர். ஆக்சுவலி அன்றைக்கி நானும் குபேன் மகாதேவனும் கணக்கு பண்ணி பார்க்கும்போது ஒரு செவரல் இயர்ஸ் பேக் வந்து 60 பேர் ஆளுங்க இருந்தாங்க இண்டஸ்ட்ரியில் இப்போ. ஸோ அந்த டைமில் வந்து நான் ஹெல்ப் பண்ணுவேன். நான் வந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தேன் இந்தியன் கம்யூனிட்டியில். ஸோ அப்போ ஷூட்டிங்லாம் பண்ணுவாங்க கேம்பஸில் இதெல்லாம். அப்போ யார் யார் பாட ஆசைப்படுறீங்களோ போய் பாடுங்க, யார் யார் நடிக்க போகிறீங்களோ போய் உங்கள் ஷார்ட் ஃபிலிம் நடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் லிங்க் பண்ணி விடுவேன். ஓகே. அதுக்கப்புறம் ஷூட்டிங்க்கு போய் இவங்க பண்ணுற ஷூட்டிங் இதெல்லாம் ஸ்டில் என்ன அசைன் டு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். இன்னும் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் தான் படிச்சுட்டு இருக்கேன். போலீஸ் தான் ஆக போகிறேன். ஓகே, அப்படி தான் இருக்கேன். சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் போலீஸ் அங்கே தான் இருக்கேன். ஸோ சரி போய் ஹெல்ப் பண்ணுவோன்னு போய் ஹெல்ப் பண்ணும்போது தான் அந்த லைட்டிங் எனக்கு பார்க்கும்போது ரொம்ப மெஸ்மரைசிங்காக இருந்துச்சு. எப்படி ஒரு லைட்டிங் வந்து ஒரு அண்ட் ஷார்ட்ஸ் வந்து ஒரு விஷயத்தை மாற்றி காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஷுவல் ஸ்டோரி டெல்லிங்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ அதில் லைட்டிங் ரொம்ப வந்து முக்கியமான ஒரு பாட்டை பார்த்ததுக்கப்புறம் why not we do this until we become police officer அப்படின்னு தான் நான் இதுக்குள்ளே வந்தேன். அதுக்கப்புறம் இதில் இருக்கும்போது போலீஸ் ஆகலாம் அப்படின்னு இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு சம்பவம் நடந்துச்சு. சம்பவம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒன்று நடந்துச்சு. அப்போ தான் முடிவு பண்ணேன். சொல்லலாமா என்னன்னு? சொல்கிறதுனா சொல்லலாம். ஆக்சுவலி என்னென்னா எனக்கு வந்து ரொம்ப கோவம் வரும். ஓகே. ஸோ கோவம் வர்றதுனால என்னென்னா, ஒரு வாட்டி ஒரு 2 போலீஸ்காரங்களுக்கும் எனக்கு வந்து ஒரு என்கவுண்டர்னா லைக் ஒரு ப்ராப்ளம். நீங்கள் நினைக்கிற என்கவுண்டர் இல்லை, நான் இங்கே இருந்திருக்க மாட்டேன். ஸோ அவங்க 2 பேரும் ஆக்சுவலி தப்பு பண்ணிட்டாங்க. ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. அவங்க தப்பு ஒத்துக்காம நான் தான் தப்பு பண்ண மாதிரி என் மேலே கோவப்பட்டாங்க. ஸோ கோவப்படும் போது நான் அவங்கள்ட்ட மறுபடியும் சொன்னேன்னா, நீங்கள் போலீஸாகவே இருந்தாலும்
தப்புனா தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்த்து பேசும்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா என்ன தப்பான கேஸில் மாட்டி விட பார்த்தாங்க. ஓகே ஓகே. ஸோ இது சொல்ல முடியுமா, இது வந்து வெளியே பிரச்சனை ஆகுமான்னு எனக்கு தெரியல. ஓகே, அவங்க பேர் வரைக்கும் எனக்கு தெரியும், பட் நான் சொல்ல விரும்பல. அந்த அளவுக்கு போன பிரச்சனை தான் கண்டிப்பானே. ஸோ என் மேலே இப்போ ஃபேக் கேஸ் ஒன்று போட்டு என்னை உள்ளுக்கு தள்ள பார்த்தாங்களா. ஸோ அப்போ தான் முடிவு பண்ணேன் ஆக்சுவலி ஆனால் போலீஸ் ஆகக்கூடாது. ஏன்னா அதனால எந்த ஒரு உதவியும் இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எனக்கு ஒரு லாயர் வரும்போது போலீஸ்க்கு அங்கே வந்து பவர் இல்லாமல் ஆயிடுச்சு. ஸோ அங்கே வந்து எல்லாம் சால்வ் பண்ணி வெளியாகும்போது தான் முடிவு பண்ணேன். ஆனால் இன்னும் பெருசாகணும், நம்ம கம்யூனிட்டி ப்ராப்ளம்ஸ், இது கம்யூனிட்டி ப்ராப்ளம் தான், அதை சால்வ் பண்ணோன்னா நான் வந்து போலீஸ் ஆன மட்டும் பார்த்தாது, ஐ நீட் டு பிகம் பிகர்னு சொல்லிட்டு தான் இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்தேன். ஐ கேன் டூ வண்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் முடிவு பண்ணேன் ஆக்சுவலி. பெரிய கதை பார்த்தீங்களா, பெரிய கதை அப்படின்னு. அதாவது போலீஸ் ஆகலன்றதுக்கும் ஒரு கதை, நான் ஏன் இந்த பக்கம் வந்தேன்றது, பட் கதைன்றதோட ஒரு சரித்திரம்லாம் என்னோட சரித்திரம் அப்படின்னு அங்கேருந்து அப்படி வந்துச்சு அப்படின்னு. ஓகே ஓகே நைஸ். என்ன ஸோ அந்த லைட்டிங்லேருந்து அங்கேருந்து தான் உங்களுக்கு அது லைக் அங்கேருந்து அந்த இது கிளிக் ஆகலாம், அந்த ஸ்பார்க் வந்து அங்கே தான் வந்துச்சு. why not we just do this அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்போ வந்து கமர்ஷியல் ஜாப்னு சொல்லுவாங்கல்ல, இப்போ பெரிய பெரிய பிராண்ட்ஸ்க்கெல்லாம் ஒர்க் பண்ணுவாங்கல்ல, அங்கே வந்து நான் வந்தேன்னே நல்ல சம்பளம் பார்த்தேன். ஓகே, எல்லாரும் அவங்களோட பெர்செப்ஷன் என்ன, இண்டஸ்ட்ரியில் வந்து சம்பாதிக்க முடியாது, எல்லாம் அப்படி தான். ஆனால் நான் க்ரூவாக இருக்கும்போது நான் நல்லா சம்பாதிச்சேன். அப்பயே வந்து படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நான் வந்து 4-5K எடுக்க முடிஞ்சு. ஏன்னா படிச்சுக்கிட்டே பார்ட் டைமாக வேலை செய்வோம்ல, அப்பயே வந்து க்ரூவாக என்னால் சம்பாதிக்க முடிஞ்சு. ஏன்னா கமர்ஷியல் சைட் போனேன். ஓகே ஓகே ஓகே. அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சுல, ஸோ அதனால சரி why not நம்ம இதில் இறங்கலாம் அப்படின்னு தைரியமாக இருங்களேன். ஓகே ஓகே ஓகே. அண்ட் நீங்கள் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தீங்க நான் வந்து ஃபெல்டாலேருந்து வந்தேன் அப்படின்னு, அண்ட் தென் யூ காட் அ ஸ்காலர்ஷிப் அண்ட் நான் இதுக்கு போந்தேன் என்னது லிம்கா-கிங் அப்படின்னு. இந்த இண்டஸ்ட்ரிக்கு முன்னாடி நம்ம இந்த லிம்கா-கிங் போயிட்டு வருவோம். அதுவே எனக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். ஏன்னா நான் படித்த காலங்களில் வந்து தான் அந்த லிம்கா-கிங்லாம் வந்து நாங்கள் கேள்விப்படுவோம். நான் படித்தது வந்து ஏபியூவில், அதாவது அது இல்லை, அது ஒரு எவ்வளோ ஒரு அருமையான யூனிவர்சிட்டி, அங்கே இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கலாம், எவ்வளோ என்னது கலகலப்பாக இருக்காங்க, எல்லாம் பார்க்கலாம், எவ்வளோ கலகலப்பாக இருக்காங்க மாணவர்கள் அப்படின்னு நிறைய கேள்விப்படுவோம் நாங்கள் இங்கேருந்து. ஸோ அந்த மாதிரி காலேஜ் நீங்கள் போகிறீங்க. ஸோ ஒரு மாதிரி கல்ச்சர் ஷாக்காக இருந்துச்சா நீங்கள் ஃபர்ஸ்ட் போகும்போது? ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்க நான் வந்து ஃபெல்டாலேருந்து அப்படின்னு, நத்திங் டு லைக் சே லைக் இல்லை அப்படி அப்படின்னு தப்பாக எதுவும் நான் சொல்ல வரல, பட் இருந்தாலும் அது ஒரு டிஃப்ரெண்ட் என்வாயர்மெண்ட் தான். எப்படி இருந்துச்சு? எப்படின்னா இப்போ கம்போங் நான் வந்து வளரும்போது என் அக்கா தங்கச்சி கூட என்னை தொடக்கூடாதுன்னுவேன். நான் பைக் ஓட்டுவேன், நான் பிரேக் மெதுவாக தான் வைப்பேன், பின்னாடிலாம் இடிக்க கூடாது, அப்படி இருக்கிற பையன். ஹனுமான் பக்தன், ஸ்ரீராம ஜெயம் எழுதிக்கிட்டு இந்த மாதிரி இருந்த பையன் நான். ஸோ லிம்கா-கிங் வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் என்ன எனக்கு வந்து ஒரு அக்கா 5 தங்கச்சி. ஸோ நான் வளர்ந்ததே வந்து ஒரு அக்கா 5 தங்கச்சி, ஒரு பாட்டி, ஒரு அம்மா, நான் ஒரு அண்ணன். ஸோ அந்த மாதிரி வளர்ந்தேன் நான். ஸோ பெண்களுக்கு வந்து எப்படி மரியாதை கொடுக்கணும், எப்படி பார்க்கணும் அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து என்னை வளர்த்தாங்க ஆக்சுவலி. ஸோ லிம்கா-கிங் வரும்போது அப்படி பார்க்காதீங்க, என்னடா உலகம் இது, வேற உலகத்துக்கு பூந்த மாதிரி. ஏன்னா புரியலடா அப்படிதான் இருந்துச்சு. ஸோ எல்லாரும் வந்து 126 கண்ட்ரீஸ்லேருந்து ஆக்சுவலி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. ஓகே, ஸோ அப்போ அங்கங்கே கல்ச்சர், அவங்களோட கல்ச்சர்ஸ் எப்படி, அவங்க எப்படி இருப்பாங்க, எப்படி சரளமாக வந்து ரிலாக்ஸாக இருப்பாங்க. இப்போ வந்து இங்கன்னா நம்ம டையெல்லாம் போட்டுக்கிட்டு டக்கின்லாம் பண்ணிக்கிட்டு போனோம் அப்படின்னு இருக்கும்போது அவங்க வந்து நீங்கள் என்னடா போட்டுவாங்க, நீங்கள் வந்து சிங்லெட் போட்டு கூட வரலாம், எதுவும் போடாமல் கூட வரலாம் அப்படின்னு எல்லாம் இருக்கும். ஸோ எனக்கு வந்து ஒரு கம்பங் போயா வந்து அது என்னடா இப்படி கூட படிக்கலாமா அப்படின்னு மேமாங்க கல்ச்சர் ஷாக் ஆனேன் நான். முடியெல்லாம் டை அடிக்கிறது, கலர் அடிக்கிறது, அந்த ஷாக்ல இறங்குவோம் நம்மளும் அது கூட ஃபிட் இன் பண்ணுவேன். நம்ம மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனையாச்சு, ஃபிட் இன் பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் நல்ல காலம் நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க அமைஞ்சாங்க எனக்கு அங்கே. ஸோ அப்படி நீங்கள் ஃபிட் இன் பண்ண அந்த ப்ராசஸில் ஆரம்பிச்சிங்களா? அண்ட் நீங்கள் சாதாரணமாக ஃபிட் இன்னும் பண்ணல, நீங்கள் வந்து ஃபிட் இன் பண்ணி ஸ்டூடெண்ட் அம்பாசிடராக ஆயிருக்கீங்க. நம்ம அதாவது போகும்போது என்னடான்னு பார்த்த காலேஜில் வந்து நான் தாண்டா இந்த ஜிலின்ற ஒரு கதைன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் சொல்கிறத நான் கேட்ட, செகண்ட் நான் சொல்கிறது காலேஜ் கேட்டுச்சுன்ற மாதிரி ஸ்டூடெண்ட் அம்பாசிடரே ஆவணிங்க. அந்த ப்ராசஸ் எப்படி? அண்ட் அதை பற்றி இன்னும் ரிலேட்டட் கொஸ்டின் என்னென்னா, இந்த வாஸ் இட் லைக் பீயிங் அண்ட் ஸ்டூடெண்ட் அம்பாசிடர் இருந்ததும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிச்சா லைக் டு கம் அப் இன் திஸ் கரியர் அண்ட் எவ்ரிதிங்? ஆமாம், ரொம்ப மோட்டிவேட் பண்ண ஒரு விஷயம் அதுதான். ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன், இதெல்லாம் இன்சிடென்ட் சொல்லுவோம். ஓகே தானே உங்களுக்கு? இன்சிடென்ட் தான் நீ நம்மளோட இன்சிடென்ட் தான், ஆனால் இது வந்து பேடான இன்சிடென்ட்ல. ஓகே, ஸோ இப்போ ஸ்டூடெண்ட் ஈவெண்ட்லாம் நடத்தும்போது எல்லோரும் வந்து ஈவெண்ட் முடித்தோடனே லெப்பா பண்ணுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி தான் ஒரு ஈவெண்ட் நடத்தணும் நாங்கள் எல்லாமே சேர்ந்து. அப்போ வந்து நான் வைஸ் பிரசிடென்ட், குபீன் மகாதேவன் தான் பிரசிடென்ட்டாக இருந்தாங்க. ஓகே, அவர் ஓகே. ஸோ அப்போ எல்லாம் ஒரு ஈவெண்ட் நடத்தினோம், நான் தான் எடுத்து நடத்தினேன். அவர் சொன்னார் நான் அட்வைசராக இருக்கேன், எனக்கு ஏன்னா ஷூட்டிங் இதெல்லாம் அப்போல்லாம் ஷூட்டிங் போக ஆரம்பிச்சிட்டாரு. நீ நான் ஆக்டிங்காக இருக்கேன், நீ எடுத்து நடத்து அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஸ்டூடெண்ட்டாக செஞ்சு பண்ணிக்கிட்டு இருந்தோம்.
அப்போ அந்த பிளாசான்னு சொல்லுவாங்க, அந்த இடம் தான் சாப்பிட்ற இடம் இல்லை லேப்பா பண்ணுற இடம்லாம். ஸோ ஈவெண்ட்லாம் முடிச்சு எல்லாம் கிளம்புறாங்க. ஸோ லேப்பா பண்ணிகிட்டு இருக்கோம். டக்குன்னு வந்து ஒரு லிஃப்ட் இருக்கும், அதுதான் தன்ஸ்ரீ லிம்கோ விங்கோட லிஃப்ட்டு. அங்கே தான் பெரிய பெரிய விஐபிஸ் வந்து அவங்க ஏற்றுவாங்க. ஸோ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே வந்து ஏற விட மாட்டாங்க. அப்போ திடீர்னு அங்கேருந்து ஒரு 2 லேடிஸு, கசாக்ஸ்தான் அண்ட் ஈரான் லேடிஸ். ஸோ மாடர்னாக தான் இருப்பாங்க, பயங்கரமாக இருப்பாங்களே. ஸோ வெள்ளன்னு அவங்க இறங்கி வராங்க. இறங்கி வந்துட்டு நாங்கள் வந்து அப்போ வேட்டி கட்டியிருந்தோம். ஸோ நான் வேட்டியெல்லாம் அவுத்துட்டு கட்ட சில்வரோட சிலிப்பர் போட்டுக்கிட்டு இப்படி உட்காந்துக்கிட்டு பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அப்போ எல்லாம் உட்காந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது, லேப்பா பண்ணிகிட்டு இருக்கும்போது டக்குனு வந்து ஹூஸ் விக்கி அப்படின்னு. ஹூஸ் விக்கியா, நான் தாங்க வரைக்கும் எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு. நான் ஒன்றும் பண்ணலைங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இன்னொன்று கம் தன்ஸ்ரீ வாண்ட் டு see you அப்படின்னு. தன்ஸ்ரீ நம்மளை பார்க்க போகிறேன், கட்டத்தில் உட்காந்துட்டு இருக்கேன், சிலிப்பர் போட்டிருக்கேன் பரவாயில்லையா அப்படின்னு. இன்னொன்று சுக்கி ஜஸ்ட் கம் அப்படின்னு. அப்போ நான் நம்மளுக்கு வந்து அப்போ தத்திக்கின தோம் இங்கிலீஷு, நான் வந்து அப்போ ஏதோ ஒன்று பேசுவேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு 2 பொம்பளை பிள்ளைங்க இருந்தாங்க. சரி நீங்கள் என் கூட ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கிலீஷ் பேசணும் இல்லை யாராவது மிடில் மேனா கூப்பிட்டு போயிட்டோம். அந்த லிஃப்ட்டில் ஏற்றிட்டு போகிறாங்க. அந்த ரூமுக்குள்ளே போடுறோம். பெரிய நீட்டு டேபிள், இந்த பெரிய பெரிய படத்துலலாம் இருக்குமே, நீட்டு டேபிளில் ஹூஜோங்கில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு பயங்கரமா. எல்லாம் நான் உள்ளுக்கு போடுறேன், விபிஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க. ஸோ அவர் பார்த்தார், என்னை பார்த்துட்டு, ஸோ யூ ஆர் விக்கி அப்படின்னு. எஸ் தன்ஸ்ரீ அப்படின்னு. நான் ரொம்ப உங்களை பற்றி உங்கள் பேர் நிறையா கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கேன், விக்கி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் உன்னை பார்க்கணுன்னு இருந்தேன், இப்போ கூட ஈவெண்ட் செஞ்சது நீ தானாமே அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சில விஷயம் சொன்னார். நான் ஒரு ஆளை பார்த்தோன்னே நோட்டீஸ் பண்ணுற விஷயம் என்ன தெரியுமா அப்படின்னு. என்னது அப்படின்னு. உன் சப்பாத்தி அப்படின்னு. இல்லைங்கய்யா, ஈவெண்ட் முடிச்சனாலும் சில்பர்லேயே இருக்கேன் அப்படின்னு. ஓகே, அது விஷயம். 2வது விஷயம் வாட்ச்சு. 3வது ஆப்ஷனல் உன் பெல்ட்டு. ஸோ இந்த 3 விஷயம் நான் ரொம்ப நோட்டீஸ் பண்ணுவேன். நீ வந்து ஒரு லீடர் ஆக போகிற, நீ வந்து லீடர் இது இடத்துக்கு வந்துக்கிட்டு இருக்க. ஸோ நீ லீடு ஆக போகிறேன்னா நீ நிறைய விஷயம் நீ மாற்ற வேண்டியது இருக்குது, நீ நிறைய விஷயம் பார்த்துக்கணுன்னு எனக்கு அட்வைஸ் பண்ணார். அப்போ தான் எனக்கு வந்து இந்த கம்பெனிலேருந்து வந்த பையனுக்கு வந்து அவனை பொறுத்த வரைக்கும் ஜென்யூனான எஃபர்ட் போட்டால் போதும், நினச்சதை செஞ்சால் போதும்னு இருக்கிற ஒருத்தனுக்கு இவ்வளோ விஷயம் இருக்கா யோசிக்கிறதுக்கு அப்படின்னு. இல்லை ஒரு லீடர் ஆகிறதுக்கு இவ்வளோ விஷயம் இருக்கா யோசிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அவர் ஒரு விஷயம் கொடுத்தாரு அவர், அந்த மேட்ரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிளப்பில் இருந்ததுக்கப்புறம் எல்லா கண்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட் அம்பாசிடர்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அப்போ அவரே தான் சஜஸ்ட் பண்ணார், ஒய் டோன்ட் யூ பிகம் மலேசியன் ஸ்டூடெண்ட் அம்பாசிடர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, அதையும் நீங்களே சொல்லிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கணும். நீ இப்போ என்ன பண்ணுறியோ அதே தான் பெரிய டீமில் பெரிய ஸ்கேலில் பண்ணுவேன் அப்படின்னு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஸ்டூடெண்ட் அம்பாசிடர் ஆனது, மலேசியன் ஸ்டூடெண்ட். இப்போ வந்து எல்லா கண்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் கூட சேர்ந்து கல்ச்சுரல் இது பார்டர்லாம் தாண்டி இன்னும் பெரிய பெரிய விஷயம் பண்ண ஆரம்பிச்சோம்ல. அங்கே இதாவது இங்கே வந்து ஒரு சின்ன அமௌண்ட் வச்சு நம்ம செய்கிறோன்னா அங்கே பெரிய அமௌண்ட் வச்சு செய்கிறதா இருக்கும். இங்கே வந்து நீங்கள் லோக்கலாக எல்லாத்தையும் பார்த்து பேசி டீல் பண்ணோன்னா அங்கே இன்டர்நேஷ்னல் ஆளுங்களை பார்த்து பேசி டீல் பண்ணோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் ட்ரெயின் ஆகிறேனே, எல்லாமே இப்போ பிஆர்லேருந்து எல்லாமே ட்ரெயின் ஆகும். என்னோட உடுத்துகிற ஸ்டைல், நான் நடக்கிற ஸ்டைல், நான் பேசுகிற ஸ்டைல் எல்லாம் மாறினுச்சு. ஸோ இருங்க, எதுக்கு அந்த மேட்டருக்கு வந்தோம்? ஸ்டூடெண்ட் அம்பாசிடர் ஆனது எப்படி உங்களோட கரியர் எப்படி ஹெல்ப் பண்ணிச்சுன்னு. ஓகே, ஸோ இப்போ அந்த மேட்ரு தான். அப்புறம் அதுக்கப்புறம் படித்து முடிச்சதுக்கப்புறம் லீடர்ஷிப் அவார்டுன்னு தனிசரி கொடுத்தாரு. அது நம்ம இது எடுக்கும்போது, பட்டம் எடுக்கும்போது அந்த அவார்ட்லாம் கொடுப்பாங்க. இவங்க வந்து இவங்க இதுன்னு. எனக்கு வந்து லீடர்ஷிப் அவார்டு கிடச்சி. ஓகேவா? ஸோ அது கொடுத்தோன்னே எனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, ஓகே நம்ம ஒரு லீடர் அப்படின்னு சொல்லிட்டு தான் க்ரூவாக இருக்கும்போதே நான் என்ன தான் வந்து க்ரூவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பாய் அதாவது பங்காட் இருக்கும்ல, ஸோ கீழே தான் நான் ஆரம்பிப்பேன் நான். ஸோ அங்கே ஆரம்பிக்கும் போதே என்னை பொறுத்தவரைக்கும் நான் ஒரு லீடர். ஏன்னா நான் இதில் பண்ணியிருக்கேன், நான் இது எனக்கு தெரியும், இதெல்லாம் நான் ப்ராப்ளம் சால்வர். ஸோ ஒரு ஷூட்டுக்குன்னு வரும்போது கூட நான் ஒரு ப்ராப்ளம் சால்வராக தான் வருவேன். ஓகே, இப்போ என்ன ஒன்று உங்களுக்கு வேணும், இது ரிக் பண்ணுமா, இந்த மாதிரி லைட்டிங் வேணுமா, இப்போ இது வெள்ளம் வந்துருச்சா, இல்லை மழை பெய்யுதா, வெயில் அடிக்குதா, என்ன பண்ணணும் அப்படின்னு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவேன். அது எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. அதனால தான் எல்லாமே என்னை வந்து எடுத்துக்க பார்ப்பாங்க ஷூட்டில். விக்கி வந்து ஒரு ப்ராப்ளம் சொல்கிறான், அவனை எடுத்துக்கலாம், அவனை வேலைக்கு வச்சுக்கலாம், அவன் நல்லா வேலை செய்வான், ஜென்வினாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்ட்ராங்கு. நான் வந்து ஜிம்முக்கு போவேன், வளர்த்தி பெருசாக இருக்கிறதுனால ஸ்ட்ராங்னால என்னை எடுத்துக்கிறேன். ஸோ அப்படி ஹெல்ப் பண்ணிச்சு எனக்கு இந்த மேட்ரு. ஓகே ஓகே, நைஸ் நைஸ். மீன் இது எல்லாமே நீங்கள் சொல்கிறது வந்து நீங்கள் சிரிச்சுக்கிட்டே என்னதான் சாதாரணமாக சொன்னாலும் எனக்கு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்களா, அதாவது ஒரு ஃபெல்டா பாய்
ஒரு லிம்கோ கிங்குள்ளே வரான், சரி ஓகே எல்லாத்தையும் பார்த்து கல்ச்சர் ஷாக் ஆகிறது நார்மல், எல்லாருமே செய்கிறது. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஃபிட்டின் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்னமோ செய்வோம், நீங்கள் சொன்ன மாதிரி நான் முடி டை அடித்தேன் அப்படி இப்படின்னு, அது வரைக்கும் ஓகே தான் இருக்குது. பட் அதுக்கப்புறம் நம்ம ஒரு விஷயத்தை செய்யும் போது நீங்கள் 100% போட்டு செய்கிறீங்க. நீங்கள் சொன்னீங்களா அந்த வைஸ் பிரசிடென்ட்டாக இருந்தது அதெல்லாம் செய்கிறோன்றது, அது லைக் அதான் நம்ம பண்ணுற விஷயம் வந்து நம்ம அது நம்மளுக்கு தெரிலனாலும் அது விஷயமா நம்ம ஒரு விஷயத்தை 100% ஜெனுவினாக செஞ்சோம்னா அதுவே போய் ஒரு இடத்துல சேர்க்கணுவாங்களே, அந்த மாதிரி நீங்கள் பண்ண விஷயம் தன்ஸ்ரீக்கு அதுக்கு போய் சேர்ந்து. ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு ஸ்டூடெண்ட் அம்பாசிடர்ன்ற ஒரு பெரிய விஷயத்தை உங்ககிட்ட கொடுத்தாலும் நீங்கள் அதை சும்மா வந்த பொண்ணுன்னு செய்ய இல்லாமல் சரி இது கொடுக்குறீங்களா, நான் இப்போ இதுக்கேற்ற மாதிரி நான் மாறணும் பாருங்க அப்படின்னு நீங்கள் எடுத்து அதை சரி நான் அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறேன். ஆரம்பத்தில் இருந்த அந்த ஃபெல்டா அந்த போய் எனக்கு கல்ச்சர் ஷாக் அதை நான் விட்டுட்டு டோட்டலி மாறி நீங்கள் உங்களையும் மாற்றி அதுக்கப்புறம் இதை க்ரூம் பண்ணி சரி நான் இது எல்லாத்தையும் செய்கிறேன் அப்படின்னு செஞ்சது வந்து ரியலி அப்ரிஷியேட்டபிள். வெரி 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 மச் தேங்க்யூ வெரி மச். இல்லை உண்மையாக ஏன்னா எனக்கு நான் ஏன் இந்த கேள்வி கூட கேட்டேன், அதாவது இப்போ காலேஜ் எல்லாம் அடுத்த இது பார்க்குற நிறைய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் காலேஜ்லாம் போவாங்க. நிறைய பேர் என்ன யோசிப்பாங்க, இப்போ லைக் படித்து போனவனே பெரிய விஷயம், நான் இப்போ எதுக்கு இந்த எக்ஸ்ட்ரா கிளப் ஆக்டிவிட்டி செய்யணும், இல்லை இந்த மாதிரி நான் ஸ்டூடெண்ட் அம்பாசிடர்லாம் ஒரு ஆப்ஷன் இருந்தால் நான் ஏன் இப்போ அதெல்லாம் செய்யணும் அப்படி இப்படின்னு. பட் அதான் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த சொல்கிறதுலேருந்து அது ஆவறதுல அது ஒரு வேலையாக இருந்தாலும் அங்கேருந்து நம்ம எவ்வளோ கற்றுக்கலாம், அது நம்ம எவ்வளோ விஷயம் இருக்குது. அதனால தான் சொல்லுவாங்க படிக்கிற டைமில் தான் கற்றுக்குவோம் இதெல்லாம், வாழ்க்கைன்னா என்னன்னு நம்மளுக்கு அப்போ தான் தெரியும். அதில் புரிஞ்சுக்கிட்டவங்க வந்துடுவாங்க, புரியாதவங்க தான் கஷ்டப்படுவாங்க. ஆமாம் அங்கே தான் நம்மளுக்கு ஆரம்பிக்கும் பேஸ்மெண்ட்டில். அது கஷ்டப்பட்டு அந்த கொஞ்சம் வாட்டுற மாதிரி தான் இருக்கும், ஆனால் அந்த வாட்டினா தான் மீட் நல்லா இருக்குன்ற மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்ற மாதிரி அதுலேருந்து எவ்வளோ கற்றுக்கிறேன்னு தான் முக்கியம் அப்படின்னு. அண்ட் இது உங்கள் காலேஜ் லைஃப்லாம் பிடிச்சாச்சு. எப்பயுமே நம்ம ஷோக்கு வர எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம பண்ணுற ஒரு முக்கியமான வேலை என்னென்னா, நம்ம இது பேருக்கு வந்து ஸ்டாக்கிங்னு சில பேர் சொல்லுவாங்க. நாங்கள் பண்ணுறது ஸ்டாக்கிங் இல்லை, நாங்கள் வந்து பேக்ரவுண்ட் செக்கிங். அதாவது ஒரு கேள்வின்னு கேட்கணுன்னா ஒரு கெஸ்ட்டுன்னு வராங்கன்னா அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும்ல, தெரிஞ்சு புரிஞ்சு அறிஞ்சிக்கணுன்றதுனால நாங்கள் பண்ணுறோம். அது மாதிரி உங்களை பற்றி தெரிஞ்சு புரிஞ்சு நாங்கள் உங்கள் இன்ஸ்டா ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது அதில் பச்சக்குன்னு ஒரு போஸ்ட் மாட்டினுச்சு. அதில் வந்து நீங்கள் என்ன போட்டிருந்தீங்கன்னா சில பல வருடங்களுக்கு முன்னாடி இது அப்படின்னு என்னென்னா, பெர்ஃபார்மராக வாழ்வதை விட என்டர்டெய்னராக சாவதே எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு. அதாவது கல்லறையில் எழுதுங்கன்ற மாதிரி அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் கோட்டாக இருக்குது. ஸோ என்ன ஏன் இவ்வளோ என்ன வித்தியாசம் முதல்ல? ஓகே எப்படின்னா இது என்னோட பர்சனல் கருத்து தான், இது யாருக்கும் நான் திணிக்கவும் விரும்பலை, அவங்க இப்படி தான் எடுத்துக்கணும்னு நான் சொல்ல விரும்பலை. ஸோ என்னோட கருத்து வந்து என்னன்னா, வர கெஸ்ட்லாம் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காங்க, டிஸ்க்ளைமர் எல்லாம் கொடுத்துட்றாங்க. எவ்வளோ பார்த்துருப்போம் முதல்ல சொல்லிடுறது. இப்போ நீ தானே நான் சொன்னேன் நம்மள்கிட்ட வந்து நிற்பாங்கல்ல, அவன் என்ன பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் எல்லாத்தையே பார்த்துக்கலாம். ஓகே ஸோ பெர்ஃபார்ம்னா என்னை பொறுத்த வரைக்கும் மலேசியாவில் வந்து 2 ஆக்டர் வந்து நான் மேமம் பெர்ஃபார்மர்ஸ்ன்னு சொல்லுவேன். அது வந்து ஒன்று லோகவர்மன், இன்னொன்று ரவீன் ராவ். ஸோ இவங்க 2 பேரும் வந்து பெர்ஃபார்மர்ஸ். எனக்கு என்டர்டெய்னர் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து குபேன் மகாதேவன் வந்து என்டர்டெய்னர். ஓகே அவர் என்டர்டெய்னர். அதுக்கப்புறம் இப்போ பூவனன் இவங்கெல்லாம் என்டர்டெய்னர்ஸு. ஓகே ஸோ இப்படி தான் நான் பார்ப்பேன். நான் வந்து இப்போ பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன், நான் இப்படி தான் பண்ண போகிறேன் அப்படின்னு இருப்பேன். என்டர்டெய்னர்னா உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நான் என்டர்டெயின் பண்ணுவேன். உங்களுக்கு எப்படி வேணும், எனக்கு எப்படி வேணும், அதுதான் வித்தியாசம். எனக்கு எப்படி வேணுமோ அதுதான் பெர்ஃபார்மிங், உங்களுக்கு எப்படி வேணும் அதான் என்டர்டெய்னிங். ஸோ அதுதான் நான் பண்ணணும்னு பார்க்குறேன். அதாவது நான் வந்து வேண்டியது என்னோடய பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன தெரியுமா ப்ரோ? நான் பிறந்ததுலேருந்து சின்ன வயசுலேருந்து யோசிக்கிற ஒரு விஷயம், என்னோடய பர்பஸ் ஆஃப் லைஃப் என்னது, நான் எதுக்கு பிறந்தேன் ஆக்சுவலி அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும்ல எல்லாத்துக்கும். என்னோடய ஆன்சர் என்னென்னா, நான் பிறந்தது வந்து டு சர்வ். அதுதான் டு சர்வ் மை ஃபேமிலி, மை ஃப்ரெண்ட்ஸ், என் லைஃப் பார்ட்னர், என் கம்யூனிட்டி, என்னோடய கரியரில் இருக்கிற அந்த கலீக்ஸு, இந்த இண்டஸ்ட்ரி, இதுதான் நான் சர்வ் பண்ண பிறந்திருக்கேன். அதுதான் என்னோட இதெல்லாம். அதில் என்டர்டெயின் தான் நான் பண்ணணும் அப்படின்னு இருக்குங்களா. இப்போ நான் அழுந்தேன்னா அவங்க அழுவாங்க, நான் சிரிச்சேன்னா அவங்க சிரிப்பாங்க. நான் அதுதான் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் என்டர்டெய்னராக நான் சாவுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது ஷூட்டிங் ப்ராசஸில் நம்ம சாவோம் நிறைய விஷயம், ஆனால் நம்ம பிடிச்சி தான் செஞ்சுருப்போம். இப்போ சமையல் சிங்காரின்னு வச்சுக்கோமே, சமையல் சிங்காரி நான் செய்யும்போது அது ஒரு ஃபன்னியான ஒரு கண்டென்ட். என்னை வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் கிட்ட போய் ரீச் பண்ண வச்சது அந்த சமையல் சிங்காரி சாந்திராஜ் கூட நான் அந்த குக்கிங் ஷோ செஞ்சேன்ல, அது வந்து சரியான சேட்டை சரியான காமெடியாக இருக்கணும். ஆனால் எவ்ரிடே அந்த ஷூட்டிங் அப்போ நான் அழுந்திருக்கேன். நான் எவ்ரிடே அழுவேன். அந்த டைமில் இருக்கிற பிரச்சனை இதெல்லாம் நான் அழுந்துட்டு கண்ணு தொடச்சிட்டு வந்துட்டு அங்கே சிரிச்சுட்டு நடிச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருப்பேன். பட் அதுலேருந்து வர அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது நடந்துச்சுல எனக்கு. ஸோ அதனால தான் என்டர்டெயின்மெண்ட்டாக சாகிறது எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டுலாம். அண்ட் இப்போ இந்த பெர்ஃபார்மர் என்டர்டெய்னர் இதில் சொல்கிறீங்க 2 வித்தியாசம். நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம்பிளில் கூட
பெர்ஃபார்மராக இருக்கிறவங்க வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் தே வில் பி த லீட் ஆஃப் த மூவி அந்த மாதிரி இருக்கு. என்டர்டெய்னர் யூ கேன் பி எனி யாரா வேணா இருக்கலாம். அவங்க வந்து சப்போர்ட்டிங் ரோலா சின்னதா வந்துட்டு போறதா இருக்கலாம். ஒரு சீன்ல கூட என்டர்டெயின் உங்களுக்கு அந்த நான் ஹீரோவா தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இல்ல அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஹீரோவாக தான் பண்ணுவேன் அப்படின்னு நான் பண்ண மாட்டேன். எனக்கு வர்ற ஜாப்பு அந்த ரோல் எனக்கு பிடிச்சிருக்கா, அந்த ஸ்கிரிப்ட் எனக்கு பிடிச்சிருக்கா, இவங்க கூட நான் ஒர்க் பண்ண போகிறேன்னு இருந்தாலே நான் அந்த ஜாப் செய்வேன். ஸோ சில பேர் சொல்லுவாங்க எக்ஸ்க்ளூசிவ்னஸ் இருக்கணும், ஹீரோவாகவே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. பட் எனக்கு அந்த ஆசை இல்லை. நடந்தா சந்தோஷம், பட் இல்லைன்னா ஸ்டில் இந்த ஜேர்னியில் நான் சந்தோஷமா தான் இருக்க போகிறேன். அப்படிதான். ஓகே ஸோ இதுதான் நான் எனக்கு எய்ம் இல்லை ஏதாவது செய்வேன் ஆனால் உங்களை என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு. ஆமாம். அண்ட் இந்த ஜேர்னியில் நீங்கள் எப்படி இதை கண்டுபிடிச்சிங்க? நீங்கள் நீங்கள் சொன்னீங்களே என்னோட பர்பஸ் வந்து சர்வ் பண்ணுறது அப்படின்னு, அது நீங்களே முடிவு பண்ணிதா இல்லை? நானே முடிவு பண்ணுது. ஏன்னா நான் வந்து சில இன்சிடென்ட்ஸில் சில சிச்சுவேஷன்ஸில் என் உயிரோட கூட நான் போயிருக்கேன். மற்றவங்களுக்கு அது அந்த ப்ராசஸில் அது நடந்துருந்துச்சுன்னா இந்நேரத்துக்கு நான் இங்கே இருந்திருக்க மாட்டேன். ஸோ நான் அவங்களுக்கு நிறைய பேர் காப்பாற்ற போய் அந்த டைமில் சில விஷயங்கள் நடக்கும், அவங்க என்னை காப்பாற்றிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நடந்து இப்போ நான் இங்கே வந்து இருக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியும் என் கெப்பாசிட்டி, என் மென்டல் கெப்பாசிட்டி, என் ஃபிசிக்கல் கெப்பாசிட்டி இஸ் டு சர்வ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன் ஆர்டர் டு சர்வ் அந்த எக்ஸ்டெனுக்கு போகணுமா? நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ லைக் உயிரோட கூட அந்த எக்ஸ்டெனுக்கு போகிறது ஒரு அவசியம். ஏன்னா நான் அவ்வளோ வேல்யூ வச்சிருக்கேன் அவங்க மேலே. அதுதான் நடக்கணும்னு இருந்துச்சுன்னா, இப்போ டெஸ்டினின்னு ஒன்று சொல்கிறேன்ல, அதுதான் நடக்கணும்னு இருந்துச்சுன்னா அதுதான் நடக்கும். அந்த டைம் அதான் சொல்கிறேன்ல, எல்லாத்துக்கும் தெரியுறது வந்து சாய்ஸஸ் தான், டிசிஷன் தெரியாது. நம்ம எடுக்கிற அதே இல்லை நம்ம எடுக்கிற டிசிஷன் தான் தெரியும், சாய்ஸஸ் தெரியாது. நம்மளோட சாய்ஸஸ் அவங்களுக்கு தெரியாது, ஆனால் நம்ம எடுக்கிற சாய்ஸஸ் தான் நம்ம. ஸோ அதுதான் ஸோ அப்படி தான் நான் உருவானேன். ஏன்னா இவங்க இல்லைன்னா இவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வேனா அப்படின்னு வந்து தான் இப்போ நான் இப்படி இருக்கேன்ல. ஸோ அப்போ தான் முடிவு பண்ணேன் ஆக்சுவலி. அதுதான் என்னோட பர்பஸ் ஆஃப் லைஃப். சந்தோஷமாக இருப்பேன். இப்போ எங்கள் அம்மா அப்பாவை சந்தோஷமாக ஆக்கிட்டேன்னா என் அக்கா தங்கச்சிங்க என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க, நான் நிறைய விஷயம் அவங்களுக்கு செஞ்சிருக்கேன்னா நான் சந்தோஷமா போயிடுவேன் நடக்கும்போது. அதுதான். ஓகே சக்குன்னு டாபிக் எங்கேயோ போயிருச்சு, எங்கேயோ போயிருச்சு. ஆமா ஸ்பிரிச்சுவல் அப்படி இந்த வாழ்க்கை திறந்து பார்த்தா என்ன இருக்குன்ற மாதிரி உள்ளுக்கு போயிட்டா அப்படின்னு நம்ம திரும்பி வருவோம். ஸோ இப்போ வந்து உங்க அழகுக்கு வரும், ரொம்ப நம்ம டீப்பா போயிட்டேன்றதுனால. அதாவது நான் ஆரம்பத்திலே இவரை பார்த்தோன்னா வெளியே சொன்னேன் என்னன்னா, ப்ரோ உங்ககிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்களா நீங்க பார்க்க விஷால் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு, வளர்த்தே அப்படின்னு. இந்த ஆரடி போலீஸ் ஆயிருந்தீங்கன்னா உண்மையா நீங்க அந்த பிஜே போட்டு டிக்டாக் அதெல்லாம் செம்ம மோட்டிவேஷன் எனக்கு அந்த படம்லாம் பார்க்கும்போது. சத்தியம் விஷால் மாதிரி ஆவறண்டா அப்படின்னு அதுக்கு போய் விஷாலே ஃபீல் பண்ணிருப்பாரு, ஏன்டா சத்தியம் மாதிரி ஆனன்னு. நான் முக்கியமா உங்க முடிய ப்ரோ முடிய நான் இன்ஸ்டாகிராம்ல பாப்பேன், அப்படியே ஆளு இப்போ ஒரு பெண்கள் கூட அப்படி கூந்தல் இருக்காது அப்படின்னு. அவன் அது நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா நான் வந்து பேசிக்கலி ரொம்ப பார்த்துக்க மாட்டேன். ரொம்ப இப்போ அளவு மிஞ்சினாலும் அமிர்தமும் நஞ்சு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ரொம்பையும் பார்த்துக்க மாட்டேன், ரொம்பையும் விட்டுற மாட்டேன். அந்த மாதிரி தான் நான் அந்த நடுத்தரத்துலேயே இருவேன். இப்போ வந்து ஒரு 2-3 நாளைக்கு ஒரு தடவை வந்து தலைக்கு குளிப்பேன். எவ்ரிடே தலைக்கு குளிக்க மாட்டேன், எவ்ரிடே ஷாம்பு போட மாட்டேன், இந்த மாதிரி விஷயங்கள். பட் என்னது முடிக்கு வந்து நான் இந்த ஆர்கானிக்காக சில விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல, அதாவது இந்த கருவேப்பிலை, அப்புறம் வந்து கருவேப்பிலை, அப்புறம் எப்படி இருக்க போகுது, அப்புறம் அந்த அம்லா, பேராஷூட், தேங்காய் எண்ணெய். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கலந்து நான் சில விஷயங்களை பண்ணுவேன், சொந்தமாக பண்ணிக்குவேன். முடியை பற்றி உங்களுக்கு ஏதாவது சீக்ரெட்ஸ் தேவைப்படுன்னா, அதாவது ரகசியம் வேணும்னா விக்கியோட ப்ரொஃபைலுக்கு டிஎம் பண்ணுங்க, அவங்க இந்த ரகசியத்தை அனுப்புவாங்க நினைக்கிறேன் அப்படின்னு. அண்ட் முதல்ல நீங்களே பேசிக்கிட்டு இருந்தப்போ நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, அதாவது வந்து முல்லை இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த வித்தியாசங்கள்லாம் இருக்குது, அண்ட் தமிழ் இண்டஸ்ட்ரியில் இப்படி பார்க்குறது அப்படின்னு. நான் என்ன கேட்கணும்னா அதே தான் ஆக்சுவலி கேள்வி நான் கேட்குறேன். ஏன்னா நீங்கள் வந்து முல்லை இண்டஸ்ட்ரியில் வேலை செஞ்சிருக்கீங்க, ஹரிமா மலாயா அப்படின்ற ஒரு படத்தில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க. ஸோ நீங்கள் பார்த்த வித்தியாசங்கள் என்ன? நீங்கள் இத்தனை வருஷமாக இந்த லோக்கல் தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, நீங்கள் போய்ட்டு அந்த படம் படிச்சுட்டு அவங்க இண்டஸ்ட்ரிக்கும் நம்ம இண்டஸ்ட்ரிக்கும் இருக்கிற வித்தியாசங்கள் நீங்கள் என்ன பார்க்குறீங்க? ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட இண்டஸ்ட்ரியோட ஒரு விஷயம் வந்து டிவி இருக்குது, ஃபிலிம் இருக்குது. ஸோ இந்த ரெண்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே பட்ஜெட்டில் தான் போவோம். டிவிக்கு செய்கிற மாதிரியே தான் படமும் இருக்கும். ஆளுங்க பார்க்கும்போது ஈவன் டு தி தியேட்டர்ஸ் நீங்கள் தியேட்டர் இப்போ நீங்கள் டிவியில் பார்க்குற குவாலிட்டியில் தான் படமும் இருக்கும். தியேட்டரில் கொஞ்சம் தான் வித்தியாசம், கொஞ்சம் வேறுபடும். ஓகே, அதாவது பட்ஜெட் கொஞ்சம் போணுச்சுன்னா ஓகே, வித்தியாசம் கொஞ்சம் தெரியும்ல. ஆனால் நீங்கள் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பிரித்து வச்சுருக்காங்க. டிவிக்குன்னா இப்படி தான் இருக்கும், படம்னா இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான காசு அவங்க போடுவாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட மார்க்கெட் இருக்குது. ஸோ அந்த காசு போடும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த என்டர்டெயின்மெண்ட்டாக வேல்யூ இருக்கும்போது ஆளுங்க வந்து பார்க்கும்போது அவங்க மறுபடியும் அதை வந்து மணி மேக் பண்ணுவாங்க, டு மேக் another film. இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் பார்ப்பாங்க. நம்ம வந்து என்னென்னா இன்வெஸ்ட் பண்ணுறதே 50-50 இருப்போம்.
வருமோ வராது, ஒரு வேளை இருக்குமோ ஒரு வேளை இருக்காதோ அப்படின்னு பயத்திலே தான் எல்லாமே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பேஷனேட்டாக இருக்கிறவங்க ட்ரை பண்ணுறாங்க. பட் அதுதான் வித்தியாசம் நான் பார்க்கலாம். ஏன்னா ஹரிமாமலையா நான் போகும்போது நான் பார்த்ததுலேயே ஓகே ஆஃப்கோர்ஸ்லாம் அது மலேசியாவில் வச்சே பேசுவோம். ஏன்னா இன்டர்நேஷ்னல் ஜாப் செஞ்சுருக்கோம். ஸோ அதில் தெரியும் என்ன இப்படி போகிறானுங்க எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. மலேசியன் ஜாப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹரிமாமலையா தான் நான் பார்த்ததுல ஆக பெரிய செட்டு. ஸோ ஒரு சின்ன ஷாட்டுக்கு ஒரு க்ரேன் இறங்குது, கிரேன் ஒரு ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஜிப்பாம்லேயே முடிச்சிருவோம். ஸோ அது அந்த ஸ்கேலு தான் வித்தியாசம் நான் சொல்கிறேன். ஏன்னா பட்ஜெட் தான் எண்ட் ஆஃப் த டே. ஏன்னா மார்க்கெட்டோட கெப்பாசிட்டி. ஸோ இதுதான் நான் சொல்லுவேன்ல. மற்றபடி இன் டர்ம்ஸ் ஆஃப் மேக்கிங் மற்றபடி அண்டர்ஸ்டாண்டிங் அதெல்லாம் வந்து எல்லாம் சேம். நம்ம அவங்க கூட போய் ஒர்க் பண்ணும்போது சேமாக தான் இருக்கும். அவங்க நம்ம ஜாப்பில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க, அவங்களோட டெக்னீஷியன்ஸ் சேமாக தான் இருக்கும். அண்ட் இந்த 7-8 வருஷத்தில் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து நீங்கள் நிறைய விஷயம் இப்போ நீங்கள் சொல்லும் போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும் மக்களுக்கு எவ்வளோ பார்த்துருக்கான் தம்பி. எது ஒன்னொன்றுத்துக்கும் ஒரு விஷயத்த இருக்கு. இதில் ஒரு கதை நடந்திருக்கு, ஒரு இன்சிடென்ட் அப்படின்ற மாதிரி பல இன்சிடென்ட் பல எக்ஸ்பீரியன்ஸை பார்த்து நீங்கள் வந்திருக்கீங்க. பல விஷயத்தை வந்து நீங்கள் ஒரு 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 எனக்கு இதெல்லாம் உண்மை, நான் நம்புறது இதெல்லாம் தான் நிஜம் அப்படின்ற அந்த மாதிரி ஒரு நிஜத்தோடு நீங்கள் வந்திருப்பீங்க இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகும்போது சொல்கிறேன். அதாவது நான் ஓகே இதெல்லாம் நான் வச்சிருக்கிற என்னோட கொள்கைகள் இப்படி தான் இருக்க போகுது, வாழ்க்கை உலகம் அப்படின்னு நினச்சி இதுக்குள்ளே போடுறீங்க. ஆனால் இந்த இண்டஸ்ட்ரி சரி இது எல்லா இடத்துலையும் இருக்கிற நடக்கிற விஷயங்கள் தான். திரும்பி அந்த விஷயம் அந்த கரியரோ அந்த இண்டஸ்ட்ரியோ அது நம்மளுக்கு திரும்பி ஒன்று சொல்லிக் கொடுக்கும். நீ நினச்சிட்ட மாதிரி அந்த மாதிரிலாம் இங்கே இல்லை தம்பி, இங்கே இப்படி நடந்துகிட்டு இருக்க அப்படின்னு. ஸோ அதை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கும். சில நேரம் வந்து நல்ல வழியில் கற்றுக் கொடுக்கும் சில விஷயங்கள். சில நேரம் வந்து they will learn it in the hard way. அதாவது சக்குன்னு வந்து அடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் தெரியும் நம்மளுக்கு அடி வாங்கிட்டோமான்ற மாதிரி அப்படி தான் தெரியும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்களும் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. வர போகிற இளைய சமுதாயத்துக்கு நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா, அதாவது தம்பிகளா தங்கச்சிங்களா அண்ணன் ஆல்ரெடி வாங்கிட்டேன் இந்த விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு என்னது இன் அட்வான்ஸே சொல்கிறேன், இதுதான் உண்மை இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஒரு 2-3 விஷயம். ஓகே, இது அவங்கக்கிட்ட சொல்லாமல் அவங்கக்கிட்ட சொல்லிட்டா. ஓகே, மெயின் மேட்ரு என்னென்னா இந்த இண்டஸ்ட்ரிக்கு வர்றவங்களே இட்ஸ் ஆல் அபவுட் தெம் செல்ஃப் தான். ஓகே, இப்போ நானே வச்சுக்கோமே, நான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தது இட்ஸ் ஆல் அபவுட் மை செல்ஃப். ஏன்னா நான் சில விஷயங்களை பண்ணோன்னு இருக்கேன், நான் சில விஷயங்களை சாதிக்கணுன்னு இருக்கேன். அதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன். தவிர்த்து இவங்க வளரணும், இவங்களை தூக்கி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் யாருமே ஆக்சுவலி இங்கே இல்லை. இருக்காங்க இல்லை நான் சொல்ல. ஏன் தெரியுமா? ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்களே. ஓகே ஓகே ஓகே. ஸோ நான் ஜெனரலாக நான் 90% ஆளுங்க பார்க்குறத வச்சுட்டு நான் ஜெனரலைஸ் பண்ண முடியாது. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க, அவங்கள வந்து நான் தூக்கி விடணுன்னு அப்படின்னு நிறைய வாட்டி நினச்சிருக்கேன். அதே சமயத்தில் எல்லாத்தையும் அந்த மிச்சம் 90% நான் தூக்கி விடணும், இவங்க மேலே போனால் நம்மளும் மேலே வருவோன்னு நினைப்பீங்க பார்த்தீங்களா? அது இல்லை, அது இங்கே ஒர்க் ஆகாது. இங்கே வந்து நீங்கள் தான் மேலே வரணும். நீங்கள் மேலே வர்றதுக்கான அடித்தள பேஸ்மெண்ட் போட்டு நீங்கள் அந்த எஃபர்ட்டை போட்டு மேலே வந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இவங்களை தூக்கி விடலான்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? அது நடக்கும். அவ்வளோதான். தவிர்த்து நம்மள ஒருத்தவங்க தூக்கி விடுவாங்க நீங்கள் நினைப்பீங்க பார்த்தீங்களா? வாய்ப்பு இல்லை, அது நடக்காது. ஏன்னா அவங்க சொல்லுவாங்க நானே தூக்கிட்டு தான் இருக்கேன் தம்பி, நான் எங்கே ஒன்று தூக்குறது. ஆமாம். ஸோ நானே வந்து என்னை தூக்கிக்கிறதுக்கு தான் நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஒன்றை தூக்கணுன்னா முடியாது அப்படின்னு. ஆனால் மேலே போனவங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் மேலே போனவங்க நான் எப்படி பார்ப்பேன்னா, ப்ராஃபிட் பார்த்துருக்காங்களா, அவங்க சஸ்டெயினபிளாக இருக்காங்களா, அந்த கம்பெனி சஸ்டெயினபிளாக இருக்கா, இப்படி தான் நான் பார்ப்பேன். அந்த மாதிரி நிறைய சஸ்டெயினபிளான கம்பெனிஸ் இருக்குது நம்மக்கிட்ட. பட் வில் தே டூ தட்? ஐ டோன்ட் நோ. அது அவங்கள்ட்ட தான் நம்ம கேட்கணும். அவங்க பண்ணியிருக்காங்களா? மேபி பண்ணியிருக்கலாம், பண்ணாமலும் இருந்திருக்கலாம். அப்படிதான். இப்போ என்கிட்ட வந்து கேட்பாங்க நிறைய பேர், நீ வந்து இன்ஃப்ளூயன்ஸு, நீ வந்து ஃபேமஸாக இருக்க, நீங்கள் சோஷியல் அவேர்னஸ் பற்றி பேச மாட்டேங்கிறேன்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இது பல இன்டர்வியூவில் கூட நிறைய பேர் பேசியிருக்காங்க, அவங்ககிட்ட நான் பேசியிருக்கேன். பட் என்ன மேட்ரு, ஆனால் நான் பதில் சொன்னதில்லை. இதுதான் எக்ஸ்க்ளூசிவாக ஃபர்ஸ்ட் டைம் நான் பதில் சொல்ல போகிறேன்னு நினைக்கிறேன். அந்த மேட்ருக்கு நான் பண்ணுற விஷயங்கள் இருக்குது. நான் வந்து கிட்னி அசோசியேஷனுக்கு வந்து நான் காசு போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். கேன்சர் அசோசியேஷனுக்கு நான் காசு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். WWF வைல்ட் லைஃப் இருக்குல்ல, நம்ம மலேசியன் மலையன், நம்ம மலையன்னு சொல்லுவோம், மலையன் டைகர் அப்படின்னு தான் நம்மளோட அடையாளம். அது பூப்போஸ் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு எத்தனை பேர் காசு டொனேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? மாதம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் என்னை பொறுத்த வரைக்கும் கான்ட்ரிபியூஷன். ஸோ இந்த மாதிரி இப்போ இந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் எப்படி இதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போனோம், உங்கள் செல்ஃப் எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுன்னு மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி போனீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரி சஸ்டைனபிள் இண்டஸ்ட்ரியாகவும் உங்கள் மூலியமாக. ஆனால் நீங்கள் நினச்சி சாதிப்பீங்க உங்கள் லைஃப்பில். அதுதான் மேட்ரு. உங்களை நீங்களே அப்கிரேட் பண்ணிக்கிங்க. நீங்கள் அது பண்ணுற மூலிமா இந்த இண்டஸ்ட்ரி அது ஆட்டோமேட்டிக்காக அப்கிரேட் ஆகும். ஆமாம், அதுதான் மேட்ரு. இது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நிறைய பேர் எப்பயுமே சொல்லுவாங்க, இந்த
ஊரம்பிள்ளையை ஊட்டி வளர்த்தா ஓம்பிள்ளை தானா வளரும் அந்த இல்லைங்க, அதெல்லாம் டைனோசர் காலத்துல அழிஞ்சிருச்சுங்க. உண்மைதான். ப்ளஸ் சொந்தமா முதல்ல ஊட்டி நம்ம வளர்த்துக்கணும், அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு என்னது அன்னதானம் போடுறது யோசிச்சு பார்க்கலாம் அப்படின்னு. நிறைய பேர் அந்த மாதிரி தானே வந்திருப்பாங்க. எப்படின்ற நம்ம படத்தெல்லாம் பார்த்து இந்த ஹீரோலாம் வந்து சுற்றி இருக்கிற மக்களுக்கும் நண்பர்களுக்கும் உதவி செஞ்சு இந்த அழகி தமிழ் மகன் விஜய்லாம் சொல்லுவாங்க பாருங்க, அவனை அன்புனால மட்டும்தான் தேய்க்க முடியும் அப்படின்னு சக்குன்னு ஸ்ரீமன் குட்டி கொடுத்துருவாங்க. அப்படி ஸ்ரீமன் ஓடி தேய்ச்ச காலம்லான்னு அந்த மாதிரி அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்ம ஓடணும்னா அந்த ரேஸில் நம்மளும் தேய்க்கணும்னு தானே கலந்துருப்போம். நைஸ். நீங்கள் சொன்னீங்களா, அதாவது அந்த சஸ்டைனபிலிட்டி நீங்கள் சொல்கிறீங்களே, அதுதான் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதாவது இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே பூரலாமா, பூந்தா என்னால் ஒரு காடியாவது வாங்க முடியுமா, ஒரு வீடு வாங்க முடியுமா, என்னால் கல்யாணம் பண்ண முடியுமா, இந்த மாதிரிலாம் இது எல்லாமே யோசிக்கிறது தான் முக்கால்வாசி பேருக்கு இங்கே ஒரு இதாக இருக்குது. ஆமாம். பட் இந்த இண்டஸ்ட்ரி சஸ்டைனபிளாக இங்கே வந்தால் ஆகலாம். இங்கே வந்து அதான் நீங்கள் எப்படி யோசிக்கணும் தெரியுமா, இந்த இண்டஸ்ட்ரிங்கிறது வந்து தமிழ் இண்டஸ்ட்ரி மட்டும் யாருமே கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது. ஏன்னா இங்கே வந்து நிறைய இண்டஸ்ட்ரி இருக்குது, மல்லி இண்டஸ்ட்ரி இருக்குது, சைனீஸ் இண்டஸ்ட்ரி இருக்குது. அங்கே நம்ம இனத்தவங்க வந்து நிறைய பேர் போடுறவங்களும் இருக்காங்க, இப்போ வரைக்கும் நல்லா சம்பாதிச்சுட்டு இருக்காங்களே. ஏன்னா அவங்க வந்து யங் டைம்லேயே, இப்போ அவங்க கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், இப்போ வரைக்கும் அவங்க ஆரம்ப காலத்துலேருந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அவங்கெல்லாம் கரெக்டாக இருப்பாங்க. நான் இது தான் பண்ண போகிறேன், நான் இப்படி தான் போக போகிறேன், நான் இவங்க கூட தான் ஒர்க் பண்ண போகிறேன், நான் இங்கே போய் சேர போகிறேன், கரெக்டாக இருப்பாங்க. அவங்க அங்கே தான் இருக்காங்க. இப்போ அவங்க லைஃப் நல்லா தான் இருக்குது, நல்லா தான் சம்பாதிக்கிறாங்க, சந்தோஷமாக தான் இருக்காங்க, வீடு வச்சுருக்காங்க, காடி வச்சுருக்காங்க. இப்போ ஏன்ட்டு கேட்டிங்கன்னா என்கிட்ட வீடு காடி இல்லை. ஏன் வீடு காடி இல்லை? ஏன்னா நான் இங்கே கான்சென்ட்ரேட் மட்டும் தான் பண்ணேன். நான் அங்கே போய் ஒர்க் பண்ணேன், ஆனால் நான் கான்சென்ட்ரேட் ஃபுல்லாக இங்கே தான் பண்ணேன். இதுதான் தப்பு. கடைசியில் அது பர்சனல் லைஃப்லேயே வந்து பாதிக்கும். உங்ககிட்ட வீடு இல்லை, உங்ககிட்ட காடி இல்லை அப்படின்னு தான் வந்து நிற்பாங்க. ஃபேமிலியே கேட்பாங்க, அதுக்கு என்ன பதில் சொல்கிறது? பதில் சொல்ல முடியாது. அப்போ இதுதான் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி உங்கள் செல்ஃப் வந்து எப்படி அப்கிரேட் பண்ணிக்கணும்னு உங்களுக்கு அந்த பார்த்து தெரியணும். நான் இதுதான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், இப்போ தான் நான் முடிவு எடுத்திருக்கேன், நான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு ப்ரொடியூசரை அப்பயே ஆகியிருந்தேன்னா இப்போ நான் நிறைய விஷயங்களை பண்ணியிருப்பேன். இப்போ தான் நான் அந்த ஸ்டேஜுக்கே வந்திருக்கேன், இப்போ தான் ரியலைசேஷன் வந்திருக்கேன். இது நீங்கள் டிலே பண்ணிடாதீங்க, சீக்கிரம். ஏன்னா இப்போ எல்லாமே சீக்கிரம்னு எல்லாம் ஓடுறாங்க. நீங்கள் கரெக்டாக வாங்க, அவ்வளோதான். அவசரப்படாதீங்க, பட் கரெக்டாக பிளான் பண்ணிட்டு வாங்க. சாதனை எப்போ வரும், சோதனையை தாண்டி மாதிரி அந்த மாதிரி பரவாயில்ல. லேட்டாக ப்ரொடியூசர் ஆனாலும் ப்ரொடியூசர் ஆகி கண்டிப்பாக உங்களுக்கான டைம் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு. எப்பயுமே ஒரு விஷயத்தை ரொம்ப நம்புவோம். என்னன்னா, நம்ம சில பேர் எப்பயுமே சொல்லுவாங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஐ மீன் இது அப்படின்னு. எப்பயுமே நான் அந்த மாதிரி சொல்லுவேன். ஏன்னா முதல்ல கஷ்டம் மட்டும் பட்டாலே ஒன்றுமே நடக்காது. ஏன்னா இங்கே எல்லாமே கஷ்டம் மட்டும் தான் பண்றாங்க, யார் கஷ்டப்படல இங்கே. ஸோ முதல்ல கஷ்டப்படணும், அட் த சேம் டைம் என்ன செய்யணும் நம்மளுக்கு தெரிஞ்சு செய்யணும், அதை கொஞ்சம் ஸ்மார்ட்டாக செய்யணும். அங்கேயே அண்ணன் சொன்ன மாதிரி தான், ஹார்ட் ஒர்க் மட்டும் இருக்காது, கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். அதை பண்ண ரெண்டையும் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, அண்ட் ஆல்சோ நம்மளை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, நம்ம டியூன் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக அது ஒரு நாள் வந்து நிற்கும். ஆமா, பிரச்சனை எல்லாத்தையுமே தான் இருக்கு. சில பேத்துக்கு 10 வெள்ளி பிரச்சனை, சில பேத்துக்கு 1000 வெள்ளி பிரச்சனை. பணக்காரன்ட்ட பார்த்தீங்கன்னா அவனுக்கு 1 மில்லியன் பிரச்சனையா இருக்கும். எல்லாத்துக்கும் பிரச்சனை தான். நீ கேமரா ஆஃப் பண்ணிட்டு நான் 2 மணி நேரம் பேச போகிறேன் நீங்கள் அப்படி வாழ்க்கையை பற்றி. விக்கி கிட்ட என்ன சொல்கிறீங்க விக்கி அப்படின்னு, என்னது ₹1 ஆரம்பித்து மில்லியன் வரைக்கும் போயிட்டுருக்கேன் அப்படின்னு, எங்கேயோ போயிட்டுருக்காங்க அப்படின்னு. ஸோ நைஸ் நல்ல விஷயங்கள். அதாவது இளைய சமுதாயம் இன்றைக்கே பேக்கை தூக்கிருக்காங்க. விக்கி என்ன சொன்னது தான் இனிமேல் வாழ்க்கை தத்துவம் அப்படின்னு கிளம்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. ஸோ நீங்கள் இப்போ நீங்களே சொன்னது என்னென்னா, அடுத்தது நீங்கள் வந்து ப்ரொடியூசர் ஆக போகிறேன் அப்படின்னு. மற்றபடி வேறு ஏதாவது வாட்ஸ் நெக்ஸ்ட் இன் லைன் ஃபார் விக்கி? நான் வந்து இப்போ கேரக்டராக பார்த்தீங்கன்னா புதுசாக ஒன்று ட்ரை பண்ண போகிறேன். இவ்வளோ நாள் வந்து விக்கியை வந்து நல்லவனாக தான் பார்த்துருக்காங்க நடிக்கிறது கேரக்டர்லாம். இப்போ தான் வந்து என்தகனிஸாக ட்ரை பண்ண போகிறேன். இவ்வளோ நாள் ப்ரொத்தாகனிஸாக தான் இருந்தேன். இந்த அடுத்த மாதம் தான் ஒரு ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது, எஸ்த்ரோட ஒரு சீரீஸு. அதில் வந்து நான் என்தகனிஸாக நடிக்க போகிறேன், ஃபர்ஸ்ட் டைம் எவர்லாம். ஏன்னா ஏற்கனவே வந்து மாயான்னு ஒரு டெலிமூவி சூப்பர் டெலி செய்யும்போதே கொஞ்சம் தான் அந்த நெகட்டிவ் ஷேட் வந்துச்சு. இந்த கத்துறது கேர்ள்ஸ் கிட்ட, ஒய்ஃப் கிட்ட, இந்த மாதிரிலாம் வரும்போதே ஆளுங்க வந்து நீங்கள் அப்படி நடிச்சிங்க, நீங்கள் அந்த மாதிரி ரோல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டாங்க. நல்லவனாவே இருங்க அப்படின்னு. நல்லவனாவே இருந்தா நானும் எவ்வளோதாங்க நல்லவனாக இருக்கிறது வாங்க நடி தருமாங்க அப்படின்னு. ஸோ இப்போ அந்த மாதிரி ரோல் ட்ரை பண்ண போகிறோம். அதுதான் நியூலா இப்போ பொறுத்த வரைக்கும். அண்ட் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இப்போ தான் வந்து எஸ்ட்ரோக்கு ஒரு ப்ராஜெக்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன், அடுத்தடுத்தது வரும்னு நினைக்கலாம். ஸோ நைஸ் என்ன நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணுங்கள், ப்ரொடியூஸ் பண்ணுங்கள், நடிங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களா. அதாவது தமிழ் இண்டஸ்ட்ரியிலேக்குள்ளே நான் இருக்கக்கூடாது அப்படின்னு நிறைய இண்டஸ்ட்ரியில் நீங்கள் நடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நிறைய வாழ்த்துக்கள். இது மாதிரி நான் ஒரு முடிவு கொடுக்கறதுனால ஒரு நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்க. நம்ம அடுத்த செக்ஷன் ரேபிட் ஃபயரில் மீட் பண்ணுவோம்.
ஓகே மக்களே, ரேபிட் ஃபயர் ரவுண்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ரேபிட் ஃபயரில் நம்மளோட விக்கி இருக்காரு. விக்கி, உங்ககிட்ட எப்பயுமே நான் எல்லாத்தையும் சொல்கிறது தான், ரேபிட் ஃபயர் கேள்விகள் ரேப்பிடாக பதில்கள் வரும். ரேப்பிடா? ஆமாம், ரேபிட் மாதிரி சக்குன்னு வரணும். நான் கேள்வி கேட்டுட்டு போயிட்டே இருப்போம், நீங்கள் அடுத்தது சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க. உங்களோட ஃபேவரட் கோ டு டிஷ்? நஸ்லிமா. ஓகே, பார்த்தா ரொம்ப ஸ்லிம்மாக ட்ரிம்மாக இருக்கீங்க. நஸ்லிமா ட்ரிம் நான் ஒர்க் அவுட் பண்ணுறது நல்லா சாப்பிட்றதுக்கு தான். அப்படியா? எல்லா டேயுமே சீட் டே தானே? அப்படின்னு எல்லா டே சீட் டே தானே நம்மளுக்கு. ஓகே, உங்களோட ஃபேவரட் ஆக்டர்? ஃபேவரட் ஆக்டர் ரஜினிகாந்த்லா, என் விஜய். ரஜினி அண்ட் விஜய் தான். அப்போ சோகமானீங்களா ஒன் லாஸ்ட் டான்ஸ்க்கு? அதுக்கேச்சு நான் சோகமாகல, ஏன்னா வந்த படம்லாம் கொஞ்சம் துருவா இருந்துச்சா, சோகமாகல நான். சரி, நம்ம அடுத்த கேள்விக்கு போயிடும் அப்படின்னு. யோர் ஃபேவரட் மூவி ஆஃப் ஆல் டைம்? ஃபேவரட் மூவி? ஐயோ நிறைய இருக்கு. ஐயோ அவ்வளோ படம் இருக்கே. இது பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ். தமிழ் படம்னா நம்ம மக்களுக்காக. நம்ம மக்களுக்காகயா? எனக்கு ஆக்சுவலி மலேசியாவில் ஜெராந்தோ நினைவுகள் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் என்னது தமிழ் காலிவுட் படம்னு பார்த்தீங்கன்னா உயிரே. ஓகே. வாட்ஸ் த ஒன் திங் யூ கான்ட் லீவ் வித்அவுட்? இந்த ஒரு விஷயம் இல்லாமல் என்னால் வாழ முடியாது அப்படின்னு. லவ். ஏன் உயிரை பிடிச்சிருக்கு? நான் லவ் இல்லைனா செத்து போயிடுவேன். நீங்கள் நிறைய ஆடிஷன் அட்டென்ட் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக இத்தனை வருஷத்தில். ஏதாவது வியர்டஸ்ட் ஆடிஷன் அட்டென்ட் பண்ணதுல? அந்த மாதிரி எதுவும் வந்ததில்லை. பட் ஒரு ஆடிஷன் இருக்கு. இது வந்து சரீஸோட சிலப்னா நாம் கட்ரேசே படத்துக்கு எத்தனை வருஷம் முன்னுக்கு எடுத்த ஆடிஷன் தான் நினைக்கிறேன். நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குபீன் மகாதேவனும் சரீஸ் எல்லாம் தான் இதில் இருந்தாங்க. இது ரேப்பிட்டாக சொல்லணும் ஆக்சுவலி. சொல்லுங்க. ஸோ அங்கே ஆடிஷன் நடந்துச்சு. நான் வந்து சரி சும்மா ட்ரை பண்ணலாம், குபீன் என்னை கூப்பிட்டான்னு போயிட்டேன். டக்குன்னு என்ன பண்ண சொன்னாங்கன்னா, நீ என்ன சீன் நடிக்கிறேன்னு. நான் வந்து ஆக்ஷன் இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லூர் சீன்லாம் அப்படின்னு காமெடி சீன் நடிச்சு காமினாங்க. காமெடி பண்ணு அப்படின்னு. ஸோ ஒரு சீன் எடுத்துக்கிட்டு காமெடி பண்ணு அப்படின்னு. ஜாடியே ஆகல. அப்போதான் அது என்னடா எனக்கு எப்படி ஆச்சுன்னா, ஐயோ எதுக்குடா வந்தோம், அத்தனை பேர் இருக்கானுங்க, எல்லாத்துக்கும் முன்னாடி அசிங்கப்பட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்துச்சு. ஏன்னா யாருமே சிரிக்கல. ஸோ அங்கே தான் நான் ரியலைஸ் பண்ணேன், காமெடி ஒன் ஆஃப் த ஹார்டஸ்ட் திங் டு புல் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இப்போ வந்து நான் பார்த்தாலே சிரிக்கிறாங்க. ஸோ அது அங்கே ஆரம்பித்த ஒரு அவமானம் தான் நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி காமெடி இஸ் சீரியஸ் பிஸ்னஸ். கோபி எப்பயுமே ஒன் ரோல் ஜாப், அதாவது நீங்கள் நான் சொன்ன மாதிரி நிறைய படிக்கீங்க, ஹோஸ்ட், எம்சி, டான்ஸ், எண்ணிலங்கானு நீங்கள் போயிட்டே இருக்கீங்க. பட் இதில் பண்ணதில் எதுலையாவது ஒன்று எனக்கு பிடிச்ச வேலை, செஞ்ச வேலையிலே இந்த வேலை மட்டும் எனக்கு பிடிக்க ரிக்ரெட் பண்ணுறது, அது இது ஏன்டா இந்த வேலையை செஞ்சேன் அப்படின்னு. ரிக்ரெட்டா? இப்போ வரைக்கும் ஆக்டிங் தான். இருந்தாலும் ரிக்ரெட் பண்ணாலும் அதை விட்டு போக முடியல. ரிக்ரெட் பண்ணாலும் ஸ்டில் ஆளுக்கு வந்து நம்ம கிட்ட ஐயோ இது நல்லா பண்ணியிருந்தீங்க, இது நல்லா அவங்க கனெக்ட் பண்ணிவாங்கல்ல, அதனால தான் இப்போ வரைக்கும் நான் ரிக்ரெட் பண்ணுற ஒரே விஷயம் தான் ஆக்டிங் தான். 3 things that make you angry the most. இந்த 3 விஷயம் எனக்கு ரொம்ப கோவப்படுத்தும் அப்படின்னு. அன்ஃபேர் அநியாயம். அதாவது அன்ஃபேராக ஏதாவது நடந்துச்சுன்னா அது என்னால் ஏற்றுக்கவே முடியாது. ஒன்று நிறையாவா? 3 அன்ஃபேர், ரெஸ்பெக்ட், மரியாதை இல்லாமல். அது எனக்காக இருந்தாலும் சரி, மற்றவங்களா இருந்தாலும் சரி. முக்கியமாக ரொம்ப டிசபிலிட்டிஸ் இருக்கிறவங்க வந்து இது பண்ணுவாங்களே, என்னால் அது ஏற்றுக்கவே முடியாது. கொதிக்கும் எனக்கு அது ரச்சகன் மாதிரி எல்லாம் நரம்பெல்லாம் உடத்துக்கும். ஸோ அது ரெஸ்பெக்ட். இன்னொன்று வந்து கோவம் ரொம்ப வர்றது என்னன்னா புலி. என்னால் புலி ஏற்றுக்கவே முடியாது. அநியாயத்தை கண்டா பொங்கல். ஆமாம். ஒன் ஓவர் ரேட்டட் தமிழ் மூவி உங்களை பொறுத்த வரைக்கும்? பீஸ்ட். ஏன்னா விஜய் ஃபேனே, நான் தைரியமா சொல்லுவேன். இதுக்காக என் நண்பர்கள் நிறைய பேர் சிரிச்சிருப்பாங்க அப்படின்னு. உங்களோட ட்ரீம் ரோல் அப்படின்னு ஏதாவது இருக்கா? இந்த கேரக்டர் எனக்கு பண்ணணும் அப்படின்னு. 2 ஒன்று வந்து டிசபிலிட்டி இருக்கிற ஒரு ரோல் பண்ணணும்னு ரொம்ப ஆசை எனக்கு. ஏன்னா நான் அவங்கள ரொம்ப மதிப்பேன். ஏன்னா நம்ம வந்து வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறோம், இவ்வளோ இருக்குது எனக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனால் அவங்களுக்கு வாழ்க்கையே அப்படி தான் இருக்கும். ஆனால் அவங்க எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் பண்ண மாட்டாங்க லேஸில். அது வாழ்ந்து போய்கிட்டு இருப்பாங்க, அடாப்ட் பண்ணி இவால்வ் பண்ணி போய்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரோல் வந்து நான் டெடிகேட் பண்ணணும்னு எப்பயுமே ஆசைப்பட்டிருக்கேன். இவங்களுக்கு நான் டெடிகேட் பண்ணோம். இந்த ஜேர்னிக்குள்ளே வந்துட்டேன். இதோட ஃபுல்ஃபில் அடையிறது வந்து ஒரு நாள் நான் டெடிகேட் பண்ணும்போது தான் அந்த ஃபுல்ஃபில்னஸ் நான் அடையவேன்னு எனக்கு ஒரு இது இருக்குது. இன்னொன்று வந்து சூப்பர் ஹீரோ ரோல் வந்து நான் பண்ணியே ஆகணுன்னு இருக்கேன். கண்டிப்பாக ஒரு நாள் அது யாருமே எனக்கு கொடுக்கலன்னா நானாக உருவாக்கிக்குவேன். எனக்கு அந்த ஃபிசிக் இருக்கு, முடியும் இருக்கு, நல்ல சூப்பர்மேன் மாதிரின்னு. சூப்பர் ஹீரோலா இது 2 கண்டிப்பாக நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஆக்ஷன் இருக்கணும். ஆமாம், ஆக்ஷனும் இருக்கணும் எனக்கு எப்பயுமே. நம்ம இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயம்? எனக்கு ஹேட்னு சொல்ல முடியாது. ஒன் திங் யூ ஹேட்டட் நான் ஆக்சுவலி நான் எழுதியிருக்கேன் அப்படின்னு. பட் ஹேட்ன்றதோட எனக்கு இந்த விஷயம் பிடிக்கலங்க, நம்ம இண்டஸ்ட்ரியில் ரொம்ப நாளாக இப்படியே இருக்குது அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? ஜெலசி.
எல்லாத்துக்கிட்ட ஆக்சுவலி அந்த ஜெலசி இருக்குன்னு நினைக்கிறேன், எல்லா வகையிலையும். அது ஆக்டர்ஸ் மத்தியிலையும் சரி, க்ரூ மத்தியிலையும் சரி, டெக்னீஷியன்ஸு, ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ், இந்த ஜெலசி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எல்லோரும் வந்து ஆக்சுவலி ஒன்றா இருக்கிற மாதிரியே தான் இருக்கும், அந்த குரூப்ஸாக இருக்கும். அவங்களுக்குள்ளே மேபி சப்போர்ட் பண்ணிக்கிற வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஜெலசி மற்றவங்கள இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கொடுத்துருக்காங்களா, நாங்கெல்லாம் ஒரு குரூப்பு, அந்த ஜெலசி. ஆனால் இப்போ அதை உடஞ்சிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நிறையா நியூ பேட்சஸ், நியூ ஜெனரேஷன்லாம் வர இது அதை உடஞ்சிக்கிட்டே வர்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வருதுல. தூரத்துலேருந்து பார்த்தா என்னமோ ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்கும், ஜூம் பண்ணி பார்த்தா இந்த குழம்பு. ஆமாம். ஓகே. ஒன் லோக்கல் ஆக்டர் தட் யூ திங்க் அண்டர்ரேட்டட் குபேன் மகாதேவன். இன்னும் அண்டர்ரேட்டட் நினைக்கிறீங்க? எஸ் அவர் ரொம்ப அண்டர்ரேட்டட். அவர் ஆக்சுவலி அவரோட கெப்பாசிட்டி இன்னும் நிறைய பேருக்கு தெரியலன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அவரோட ஃபுல் பொட்டன்ஷியல் நான் அன்லீஷ் பண்ணல. ஓகே. அண்ட் தென் நீங்கள் வாங்கினதுலேயே ஒரு பெஸ்ட் அட்வைஸ் அப்படின்னு? அட்வைஸ்ன்னு சொல்கிறத விட ஒரு விஷயம் இருக்குல்ல, அது சொல்லலாமா? நான் எப்பயுமே என்னை ஒர்த்லெஸ்ன்னு ப்ரூவ் பண்ண நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அதை நீங்கள் விட மாட்டீங்க? அதை நான் விட மாட்டேன். இவ்வளோ விஷயம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஸ்டில் அவங்க கண்ணு முன்னுக்கு வந்து நான் ஒர்த்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறேன். நிறைய இடத்துல ஃபீல் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் என்னை அது டைரெக்டாகவே காமிச்சிருக்காங்க. ப்ரொமினெண்ட்டான மலேசியன் டைரக்டரே அதை எனக்கு பண்ணியிருக்காரு. நீயா உனக்கா அப்படின்லாம் யோசிச்சிருக்காங்க. அது என் முன்னுக்கே பண்ணி காமிச்சிருக்காங்க. உனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கா நீயா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒர்த்லெஸ் நிறைய பேர் என் முன்னுக்கு காமிச்சிருக்காங்க. நான் ஒர்த்லெஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்கியூ பண்ண மாட்டேன். ஆனால் நான் அதுக்கான இது பண்ணிக்கிட்டு இருப்பேன்ல. ஓகே. அண்ட் இது வந்து ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் கடைசி. என்னன்னா, உங்களுக்கு வந்து ஒரு அட் அ டைமில் ஒரு 2 விஷயம் நடக்குது. ஒரு இடத்துல நீங்கள் அக்கடான்னு வீட்டில் படுத்துருக்கும் போது உங்களுக்கு ஒரு கால் வருது. என்னன்னா, விஜய் சேதுபதி படம் ஒன்று எடுக்க போகிறோம் ஹாலிவுட்டில் அப்படின்னு. அவருக்கு வளர்த்தியா மலேசியாலேருந்து ஒரு ஃப்ரெண்டு வேணும், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தேடிட்டு இருந்தோம். உங்களோட வீடியோ பார்த்தோம், நீங்கள் தான் சூசன். பெட்டியை தூக்கிட்டு இந்தியாவுக்கு வாங்க, நீங்கள் தான் விஜய் சேதுபதியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அந்த சந்தானம் இருப்பார், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கொடுக்குறோம், அடுத்த படத்தில் நீங்கள் நடிக்கிறீங்க அப்படின்னு. ஃபோனை வச்சு நீங்கள் குதூகலமாக இருக்கிற நேரத்தில் அடுத்த இடத்துல இன்னொரு கால் வருது. இந்த லோக்கல் நம்ம சேனல்லேருந்து வச்சுக்கோங்க, லோக்கல் ப்ரொடக்ஷன்லேருந்து ஒரு கால் வருது. விக்கி வாழ்த்துக்கள், நம்ம ஒரு தெலுங்கு எடுக்க போகிறோம், இல்லை லோக்கல் சீரிஸ் எடுக்க போகிறோம், அதில் நீங்கள் தான் மெயின் லீடு அப்படின்றாங்க. ஓகே. நீங்கள் இதை எடுப்பீங்களா இல்லை விஜய் சேதுபதியோட அந்த ஃப்ரெண்ட் ரோல் எடுப்பீங்களா? எனக்கு தெரியலையே. ஓகே இல்லை தெரியலையே, அதனால தான் இந்த கேள்வியை கேட்டேனே. ஓகே. ஸோ மெயினாக நான் என்ன யோசிப்பேன்னா, இப்போ இந்த 2 ப்ராஜெக்ட்னால எதை என்னால் இண்டஸ்ட்ரிக்கு வந்து க்ரோத் கொண்டு வர முடியும்னு தான் நான் பார்ப்பேன். பர்சனல் க்ரோத் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஃப்கோர்ஸ் வந்து விஜய் சேதுபதி தான். ஏன்னா நம்ம ஆடியன்ஸ் வந்து விஜய் சேதுபதி தான் A கிளாஸில் வச்சுருக்காங்க. நான் வந்து B கிளாஸ் தான். பி கூட இல்லை, சிடிக்கு போயிடுவேன் நல்லா. ஸோ A கிளாஸ் ஸ்டார், ஐ மீன் ஆர்டிஸ்ட் கிட்ட நடிக்கும்போது என்னோட வேல்யூ ஏற வாய்ப்பு இருக்கு. ஆனால் நான் அங்கே நடிக்கிறதும், அங்கே அந்த ப்ராஜெக்டில் கமிட் ஆகிறதும், இங்கே கமிட் ஆகிறதும், எது எனக்கு வந்து சுற்றி க்ரோத் கொண்டு வர முடியும்னு தான் நான் பார்ப்பேன். ஏன்னா சம்பளம்னு நீங்கள் பார்த்தா சேமாக தான் இருக்கும்போது, சம்பளம் அப்படி அந்த லெவலில் தான் இருக்கும்போது ப்ளஸ் மைனஸாக தான் இருக்கும். நான் இப்போ அங்கே போகிற செலவு வந்து அவங்க பே பண்ணுறாங்களா இல்லையா, நான் பே பண்ணுறேன்னு தான் இருக்கு. இப்போ நான் பே பண்ணுறேன்னா ஆஃப்கோர்ஸ் நான் இங்கே போயிடுவேன். ஆனால் எது கம்யூனிட்டிக்கு இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து க்ரோத் கொண்டு வர முடியும் என்னால், நான் அங்கே போனேன்னா அதுதான் நான் பார்ப்பேன். நைஸ். என்ன உங்கள் அதான் முதல்ல சொன்ன மாதிரி நல்லா தெளிவாக வாங்கின அடிகள் அப்படின்றதுனால நீங்கள் சொன்னனால சொல்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நான் முடிவு பண்ணி யோசிச்சு தான் பண்ணுற மாதிரி நல்லா இருக்கு. என்ன முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். என்னன்னா, நீங்கள் வந்து முதல்ல என்கிட்ட நான் இவர்கிட்ட கூப்பிட்டுருந்தேன், ஏதாவது வாங்க ப்ரோ பாட்காஸ்ட் அப்படின்னு. அப்போ இவர் என்கிட்ட என்ன சொல்லியிருந்தாருன்னா, ப்ரோ நிறைய பேர் என்னை கூப்பிட்டுருக்காங்க, ஆனால் நான் அப்படி எதுவும் பெருசாக சாதிக்கல, ப்ளஸ் நான் எதுக்கும் போக மாட்டேன் அப்படின்னு. சொல்லுங்களேன், அது என்ன, ஏன் அப்படி நீங்கள்? ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ பாருங்கள், நம்மளோட கம்யூனிட்டி பார்ப்போமா, இந்தியன் கம்யூனிட்டியில் வந்து மெயினாக வந்து அவங்க ஒரு ஆம்பளையாக பார்க்குற விஷயமே அது அப்படி தான் வளர்ந்துருச்சு. அது நான் தப்புன்னு சொல்கிறது இல்லை, பட் அப்படி தான் வளர்ந்து வந்திருக்கலாம். என்னென்னா, ஒரு ஆம்பளைக்கு வீடு இருக்கணும், காடி இருக்கணும், சேவிங் இருக்கணும். அது அப்போ தான் ஆம்பளை, அப்போ தான் கல்யாணம் பண்ண முடியும், அப்போ தான் குடும்பத்தை நடத்த முடியும். இந்த மாதிரி ஒரு மேட்ரஸ். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் அது எதுவுமே ஒன்று பண்ணல. வீடு வாங்கலை, காடி வாங்கலை, ஒன்றுமே இல்லை, சேவிங்கும் இல்லை. பட் அப்போ அவார்டு வாங்கியிருக்கேனா? இல்லை, அவார்டு வாங்கினதே இல்லை. அப்போ நான் நடித்த மெயின் லீட் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் ஏதாவது பேர் போட்டிருக்கா? மில்லி இண்டஸ்ட்ரி எல்லாம் தெரிய வந்திருக்கா? இல்லை. நெட்ஃப்ளிக்ஸில், அமேசான் ப்ரைமில் தான் வந்திருக்கா? இல்லை. ஸோ எந்த வகையிலையும் நான் எந்த சாதனையும் படைக்காத ஒரு ஆள், நான் போய் என்ன அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து அறிகுறி சொல்கிறது, இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னால் அது சொல்கிறதுக்கான தகுதி இன்னும் எனக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எந்த ஒரு இன்டர்வியூ போனதில்லை. இங்கே ஏன் வந்தேன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா நான் பார்த்த இன்டர்வியூஸில் இங்கே வந்து உண்மை
உண்மைங்கிற ஒரு விஷயம், அதாவது உண்மையை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு விஷயம் வந்து இங்கே இருக்குது. நிறைய பேர் உண்மையை பேசுகிறாங்க இங்கே. நான் சொல்வதெல்லாம் உண்மை, சொல்வதெல்லாம் உண்மை, நான் மறைச்சு ஒன்று பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது மறைச்சு பேசுறது, பூசி மலிப்பி நிறைய விஷயங்கள் இருக்குது. இங்கே வந்து அந்த மாதிரி இல்லை, எல்லாம் டைரெக்டாக போய் சேர்கிற விஷயங்கள் இருக்குது. இப்போ சொல்லலைன்னா வேறு எப்போ வந்து நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன கேள்வி கேட்டாங்க, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நீ எதுக்கு இங்கே அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்பயும் நான் பேசலைன்னா, இப்போ இருக்கிற டெக்னாலஜியை யூட்டிலைஸ் பண்ணலைன்னா வேறு எப்போ அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்ததுலாம். நல்லது உண்மைதான். ஆக்சுவலி யூட்டிலைஸ் பண்ணலாம். நீங்கள் முதல்ல ஆரம்பத்தில் நீங்கள் அந்த ஜெனரேஷன் சொன்னீங்களே, அதாவது உங்களுக்காக யோசிங்க மற்றவங்களுக்கு யோசிங்க அப்படின்னு. ஆக்சுவலி நான் சொல்கிறேன் முதல்ல ஏன் நான் உங்களை கூப்பிட்டேன் அப்படின்னு. அதாவது நீங்கள் இவர் சொல்லும் போது எனக்கே தோணுது, அதாவது இப்படிலாம் அவர் யோசிச்சுட்டு இருக்காரா, இல்லை நம்ம வந்து ஒரு அவார்டு வாங்கிட்டோமா, நம்ம என்ன ஒரு படத்தில் பெருசாக நடிச்சிட்டோமா, இல்லை வீடு வாங்கிட்டோமா, காடி வாங்கிட்டோமா, அந்த ஆரம்பத்தில் சொல்கிற மாதிரி நான் இதெல்லாம் பார்க்க போகிறது இல்லை. ஏன்னா நான் எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இப்போ நீங்கள் வீடு வாங்கினாலும் காடி வாங்கினாலும் அதெல்லாம் வந்து ஒரு மானிட்டரி நான் அதனால இப்போலாம் சொல்லலைங்க, இந்த வீடு வாங்குறது காடி வாங்குறதுலாம் முக்கியம் இல்லை அப்படிலாம் நான் எதுவும் சொல்ல வரல. நான் இவரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். அதனால் நான் என்ன பார்த்தேன்னா, நான் ஏன் உங்களுக்கு கூப்பிட்டு நினச்சேன்னா, இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே, அதாவது இந்த ஆரம்பத்தில் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னீங்க, நான் ஃபெல்டாலேருந்து வந்தேன், எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி லிம்கோ கிங் கொடுத்துச்சு, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படிக்கணும்னு நான் வந்தேன். ஆனால் அங்கேருந்து எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் அம்பாசிடர் ஒரு இது கொடுத்தாங்க. அங்கேருந்து நான் லீடர்ஷிப் கற்றுக்கிட்டேன், நான் பேச கற்றுக்கிட்டேன், என்னை க்ரூம் பண்ண கற்றுக்கிட்டேன், என்னை இவ்வளோ விஷயம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு தன்ஸ்ரீ கூப்பிட்ற அளவுக்கு நான் ஒன்று என்னை பண்ணேன். அதுக்கப்புறம் அவர் கூப்பிட்டு கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நான் ஒன்று பண்ணேன். அதுக்கப்புறம் அதுக்கு அவார்டு வாங்கினேன் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கழிச்சு அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னீங்களே, நான் ஒரு குருவாக சேர்ந்தேன், அதுக்கப்புறம் முன்னுக்கு வந்தேன் அப்படின்னு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நான் இதெல்லாம் பெருசாக சாதிக்கல அப்படின்னு. பட் இருந்தாலும் நீங்கள் சொன்ன சின்ன சின்ன விஷயங்களும் சாதாரணமான விஷயம் இல்லை. நீங்கள் சொன்னீங்க சமையல் சிங்கர் செஞ்சுருக்கீங்க, ஹோஸ்ட்டாக பிக் ஸ்டேஜ் ஹோஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அண்ட் தென் டெலிமூவி பண்ணியிருக்கீங்க, சீரீஸ் பண்ணியிருக்கீங்க. இது எல்லாமே ஒரு ஃபெல்டாவில் இருக்கிற ஃபெல்டான்னு நான் தப்பாக சொல்ல, ஐ மீன் ஒரு உள்புறத்துலேருந்து வர, ஏன்னா நானும் எஸ்டேட்லேருந்து வந்த பையன் தான். ஸோ எனக்கு தெரியும் அங்கேருந்து வரும்போது, அங்கே இருக்கும் போது நம்மளுக்கு வந்து நீங்கள் செஞ்ச விஷயங்களே பெரிய சாதனைகள். அவங்களுக்குலாம் பெரிய சாதனை. அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா, நம்மளாம் இந்த மாதிரி ஒரு லிம்கா கிங்லாம் போயிடுவோமான்னு கனவு கண்டுற ஒரு 10,000 பேர் இருப்பாங்க. சரி, மேபி கொஞ்சம் அமௌண்ட் கொஞ்சம் கூட பெருசு போல இருக்குது, ஒரு 1000 பேர் இருப்பாங்க. அந்த லிம்கா கிங்கில் நம்மளாம் ஸ்டூடெண்ட் அம்பாசிடர் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு 500 பேர் இருப்பாங்க. ஸ்டூடெண்ட் அம்பாசிடர் ஆனாலும் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து சேரணும்னு ஒரு 300 பேர் 500 பேராவது இருப்பாங்க. ஸோ அந்த 300-400 பேருக்கு நீங்கள் சாதிச்சவங்க தானே, நீங்கள் ஒன்று ப்ரூஃப் பண்ணியிருக்கீங்க தானே அப்படின்னு. இத்தனை வருஷம் நீங்கள் ஸ்டே பண்ணணுன்னா ஒன்று செய்யணும்னு தானே. ஸோ அதை சொல்கிறதுக்கு தேய்ச்சி காடி வாங்கி மோட்டர் வாங்கி வீடு வாங்கினா தான் அந்த கதையை சொல்லணும்னு இல்லை. நம்ம சாதித்த கதையை சொன்னாலே போதும், அதை கேட்கவே நிறைய பேர் இருப்பாங்க. அதை கேட்கணுன்னு தான் நான் உங்களை வர சொன்னேன். என்ன நீங்கள் கவலையே படாதீங்க. அதாவது எப்படி நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் அமேசானில் அவார்டில் நான் எதுவுமே இல்லைனாலும் எனக்கே இவ்வளோ தெரிஞ்சிருக்கலாம். இதுக்கு நான் இண்டஸ்ட்ரிக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. நான் வந்து பாட்காஸ்ட் செய்யணும்னு வந்த ஒரு ஆள். நான் பார்த்து பழகும் போதே எனக்கு உங்களை பற்றி இவ்வளோ தெரியுதில்ல. ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு வேலை செஞ்சுருக்கீங்க. அதை நினச்சி எப்பவுமே பெருமைப்படுங்க. தயவு செஞ்சு எப்பயுமே நான் எதுவும் பண்ணல, நான் முக்கியமாக அந்த 2 விஷயத்தை செய்யாதனால உங்களை நீங்களே தயவு செஞ்சு என்றைக்குமே லோவாக நினச்சிக்காதீங்க. காடி வீடு வாங்கிட்டால் மட்டும் லைஃப் என்ன செட்டில் ஆகிடுமா, ஏன்னா அதுக்கப்புறம் ஒன்றுமே ஆக போகிறது இல்லை, அதுக்கப்புறம் தான் எல்லா மரியாதையும் கிடச்சிட்டு போகுது அப்படின்னு. மரியாதைன்றது வாழ்கிறதுலையும் செய்கிற ஆக்டிவிட்டிலையும் தான் இருக்க தவிர சாதனைகள் தேவை தான், பட் சாதனைகள் மட்டுமே வாழ்க்கை இல்லை அப்படின்னு. அண்ட் நீங்கள் எங்கள் பாட்காஸ்ட்டை பற்றி சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க, பார்க்கணும்னு நினைக்கிறான், இவன் அவனை பற்றி பெருமையாக பேசுகிறான், அவன் இவனை பற்றி பெருமையாக பேசுகிறான், என்னடா இது இவன் அவனுக்கு பில்டப் கொடுக்குறான், இவன் அவனுக்கு பில்டப் அப்படின்னா இல்லை, கொஞ்சம் மனசை விட்டு பேசுகிறேன் அப்படின்னு அப்படின்னு. ஸோ நீங்கள் எங்களுக்கு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்ன ஏமா எங்களுக்கு, ஏன்னா நான் எப்பயுமே என்ன சொல்லுவேன்னா, அதாவது ஏன் இந்த இடத்துல வந்து ஏன் இப்படி எல்லாருமே பேசலான்னா, எங்களுக்கு வந்து ஆரம்பத்துலேருந்தே நான் சொன்னது, அதாவது எனக்கு வந்து நான் இப்படி இவங்களுக்கு இதை பற்றி கொஞ்சம் நல்லா பேசணும், இந்த சேனலை பற்றி நல்லா பேசணும், இல்லை இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி பற்றி நல்லா பேசணும், இப்படிலாம் பேசணும்னா இல்லை இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கலாம் அப்படிலாம் எனக்கு என்றைக்குமே இருந்ததில்லை. நான் அதனால தான் திறந்ததே யூடியூப். இது வந்து நம்ம மக்கள்கிட்ட நேராக போய் ஒரு ஷோவாக செய்வோம், வந்துச்சுன்னா ஹிட் ஆகும், இல்லைனா நம்ம திரும்பி பெட்டி தூக்கி நம்ம எனக்கு இன்னொரு வேலை இருக்குது ஒரு அதற்கு அதை தூக்கி நான் போயிடுவேன் அப்படின்னு தான் வந்தேன். ஸோ யாரையும் எதையுமே ஒரு பொய் சொல்லியோ காலை பிடிச்சி கை பிடிச்சி அப்படின்ற போகிற மக்களுக்கு வந்து உண்மை ரொம்ப தெரியப்படுத்தணும். ஏன்னா WWF காலத்துலேருந்து நம்மள ஃபேக்காக ஏமாற்றி தான் எல்லாத்தையும் இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ உண்மை தெரிய வேண்டிய காலம், எல்லாத்துக்கும் உண்மை தெரியட்டுமே. கேனோட தம்பி என்னது, கேன் அண்டர்டேக்கர் அண்ணன் தம்பி இல்லைன்னு எப்படி நம்மளுக்கு ஒரு காலத்துக்கு தெரிஞ்சோ அந்த மாதிரி எல்லா உண்மைகள் எல்லாம் தெரிஞ்சாகணும் அப்படின்னு. அண்ட் யா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் விக்கி, வந்து ரொம்ப ரொம்ப விஷயத்தை ஷேர் பண்ணுது. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி பல வர அடுத்த தலைமுறைகளுக்கு நீங்கள் சொன்ன விஷயங்கள் யூஸ் ஆகும் நம்புகிறேன். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கங்க்ராச்சுலேஷன். தயவு செஞ்சு எப்பயும் நினச்சிடாதீங்க அப்படி நம்ம எதுவும் செய்யலை அப்படின்னு. நம்ம செஞ்ச விஷயங்கள்னால தான் நம்ம இருக்கிற எல்லா இடமும் எல்லா விஷயங்களும் நம்ம செஞ்சதுனால தான், செய்யாதனால எதுவுமே நடக்க போகிறதில்ல அப்படின்னு. ஸோ அது அப்படி என்றைக்கு நினைக்காதீங்க. அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யூ. நீங்கள் சொன்ன அடுத்த ப்ரொடியூசர் அந்த இது மற்ற லாங்குவேஜ் ட்ரை பண்ண போகிறேன்னு சொன்னீங்கன்னா எல்லாத்துக்கும் ஆல் த பெஸ்ட். ஹோப்ஃபுல்லி இன்னும் சில பல வருஷங்கள்லேயே நான் அவங்கள வந்து இன்னும் ஒரு பெரிய ப்ரீமியர் பெரிய பெரிய விஷயத்தில் கண்டிப்பாக நடக்கும். அப்படி நடந்துச்சுன்னா நம்ம சேனலில் மறந்துடாதீங்க.
பண்ணாதீங்க, ப்ரொமோஷன் நம்ம சேனலுக்கே வாங்க அப்படின்னு. ஓகே, ஸோ யா தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச் குமார், தேங்க்யூ வெரி மச். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள், யார் யார் ஃபாலோ பண்ணல கண்டிப்பாக இந்த வீடியோ பார்ப்பீங்க. ஸோ பார்க்கும்போது யார் யாருக்கெல்லாம் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சோ அவங்கெல்லாம் ப்ளீஸ் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி நிறையா விஷயம் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, ஆமாம். ஸோ இதுவெல்லாம் இந்த வீடியோ பார்த்துருந்தா மறக்காம ஷேர் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இன்னும் உங்கள் நிறையா உங்கள் கூட்டாளிக்கிட்டலாம் இந்த வீடியோ பற்றி சொல்லுங்கள். அண்ட் அடுத்த வாரம் இன்னொரு கெஸ்ட்டு இன்னொரு நான் திரும்பி சந்திக்கிறேன். பாய் பாய் பாய். சின்ன சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. Malaysia Kumar Podcast.